ஓம் நம சிவாய. உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஜோதிட உலகிற்கு வரவேற்கிறோம். உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்து இந்த வகுப்பை தொடங்குவோம். அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு ஜோதிடத்தினுடைய 4வது பாவகத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். 12 பாவகத்தில் 4வது பாவகத்துக்கு என்று தனி சிறப்புகள் உண்டு. என்ன சிறப்பு அப்படின்னா, அதிகமா மனிதனுடைய வாழ்க்கையில் பங்கு வரக்கூடிய பாவகம் எது என்று சொன்னால் அது 4வது பாவகம். அந்த 4வது பாவகம் எதற்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறது என்பதை ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 4வது பாவகம்தான் விருப்ப கல்வி. விருப்ப கல்வி. 2 தாய். 3 சுகம். ஐயா உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குறீங்க, ஒன்னும் சரியா கேட்க மாட்டேங்க ஐயா. ஐயா நீங்க கட் பண்ணிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க ஐயா, உங்களுக்கு கேட்கும். இல்ல ஐயா ஒண்ணுமே கேட்கல. இல்ல எங்க எல்லாருக்குமே கேக்குது. எல்லாருக்கும் ஐயா கேக்குது. வாய்ஸ் கிளியரா இருக்கு. அந்த நபருக்கு கட் பண்ணிட்டு உள்ள வர சொல்லுங்க, கிளியரா இருக்கும். நீங்க கட் பண்ணிட்டு உள்ள வாங்க. யாரு அது? உமாபதி ஐயா. எங்களுக்குலாம் கிளீனா இருக்கு, எங்களுக்குலாம் கிளீனா இருக்கு. அவருக்கு நெட்வொர்க் பிரச்சனை நினைக்கிறேன், எங்களுக்கு கிளீனா இருக்குது. உமாபதி சார், உமாபதி சார் ரெக்கார்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து இடையில டிஸ்டர்ப் பண்ணிடாது. நான் டென்ஷன் ஆயிட்டேன்னா அது கிளாஸ் விளங்கவே விளங்காது. அதையும் சொல்லிட்டேன். நான் என்னை டென்ஷன் ஆக்குறது ஆக்காம இருக்கிறது நீங்க தான். நான் ஏற்கனவே பாருங்க, இப்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா இருந்தேன். முதல்ல ஒய்ஃபை போட்டுட்டு இப்ப கிளாஸ் நடத்துவான், தடங்கள் இல்லாம இருக்குன்னு நினைச்சேன். கரெக்டா 9 மணிக்கு போல் மரத்துல 4 வரைக்கும். என்னடா எங்க வீட்டுல சோலார் இருக்கு. சோலார் இருந்துமே அது பிரயோஜனம் இல்லாம ஆகி போச்சு. ஏன்னா அதை எடிட்லாம் பண்றது இல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. எடிட் பண்ண நேரமும் கிடையாது. கிளாஸ் ஆரம்பிக்கிறப்பே விளங்குற மாதிரி இன்னைக்கு கிளாஸ். சுகம். தொண்டர்கள். தொண்டர்கள்னா இங்க நண்பர்கள்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்சிக்காரனா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு தொண்டர்கள். அதுக்கடுத்து சுற்றத்தார். ஆறாவது மிக முக்கியமானது வாகனம். 7 இன்பம் போட்டுக்குங்க. 8 மூக்குன்னு கூட போட்டுக்குங்க. மூக்கு. இப்ப உங்களுக்கு பாருங்க, விருப்ப கல்வி, 4ஆம் இடம் தந்தை, 4ஆம் இடம் என்பது ஜாதகனுடைய சுகம். தொண்டர்கள், தொண்டர்கள்னா நண்பர்கள். சுற்றத்தார், சுற்றத்தார்னா பக்கத்து வீடு, ஈர்த்த வீடு, நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு காசு பணம்லாம் இருக்காது. ஆனா அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க. எல்லா பேர்த்தையும் நல்லா பழகுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இயல்புலாம் அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் 4ஆம் இடம் அப்படின்றது நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து வாகனம். வாகனம் சைக்கிள் வாங்குறத பெருமையா நினைக்கிற ஆளும் இருக்காங்க. 3 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு சிறுமையா நினைக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா 3 கோடிக்கு வாங்கினவன் அடுத்து 10 கோடி ரூபாய் காரை வாங்கணும். துபாயில ஒருத்தர் தங்கத்திலே கார் வச்சிருக்காரு. தங்கம், நட்டுல இருந்து போல்டுல இருந்து எல்லாமே தங்கம். துபாயில ஒருத்தர். அப்ப வாகனம், இன்பம், மூக்கு, இதுக்கு பூராமே யார் காரகம் அப்படின்னா 4ஆம் தான் காரணம். என்பது
ஒவ்வொன்றுக்கும் வேறுபாடு உண்டு. இப்ப கல்வி என்பது 2ஆம் இடம். நல்லா கவனிங்க. இந்த கல்வியை உங்களுக்கு பிரிக்கிறேன். 2ஆம் இடம் தான் 1ஆம் கிளாஸ்ல இருந்து +2 வரைக்கும் படிக்கக்கூடிய கல்வி. 3ஆம் இடம் என்பது விருப்ப கல்வி. 4ஆம் இடம் என்பது விருப்ப கல்வி, விருப்பம். 5ஆம் இடம் என்பது பட்டப்படிப்பு. 6ஆம் இடம் என்பது ஆய்வு, ரிசர்ச் அல்லது பிஜி. இப்ப இது உங்களுக்கு தெளிவா தெரியுதா? யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர். தெரியுதுங்க ஐயா, தெரியுதுங்க ஐயா. நல்லா தெரிஞ்சுக்குங்க. 2ஆம் இடம் என்பது 2ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா டிராப் அவுட் ஆயிடுவான். 6 to +2 படிக்கிறப்ப அவனுக்கு படிப்புல தடங்கள் ஏற்படும். திடீர்னு நோய் வரலாம். 1 லட்சம் காரணம் இருக்கு. ஒருத்தன் படிப்பு தொடரல அப்படின்னா 1 லட்சம் காரணம். தினமும் நீங்க பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் நடந்த +2 தேர்வுக்கு போன மாணவி, அதாவது நான் கார்ல போய்கிட்டு இருக்கேன். என்னுடைய கார்ல இருந்து ஒரு 20 அடி தூரத்துல ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட். நான் கார்ல பார்த்துட்டு தான் போறேன். அந்த பிள்ளை கீழே விழுகுது, தூக்குறாங்க, வைக்கிறாங்க. மதியானம் 2 மணிக்கு இணையதளத்துல வந்துருச்சு, தேர்வுக்கு சென்ற மாணவி கார் நசுங்கி இறந்துட்டார் அப்படின்னு. அப்ப இறக்குறது வேற. அப்பா அம்மா வருவாங்க. தேர்வுக்கு அந்த பொண்ணு பரப்பிட்டு போய்கிட்டு இருக்கிறப்ப, நல்லா படிக்கிறப்ப, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறப்ப, தேர்வுக்கு போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ அப்பாவும் அம்மாவும் இறந்துருவாங்க. அப்ப என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸாம எழுத முடியாம ஆயிரும். ஒரு எக்ஸாம் எழுதலாட்டிங்க அந்த 10th பப்ளிக் எக்ஸாம நம்ம நிறைவு செய்ய முடியாது. மற்ற பாடத்துல எல்லாத்துலயுமே 99 மார்க்கு, ஒரு பரீட்சையில மட்டும் நான் அட்டன் பண்ணல அப்படின்னா ஆப்சென்ட். அப்ப அந்த 2ஆம் இடம் என்பது +2 வரையும் தடையில்லாமல் கற்கக்கூடியது. நான் பல இடத்தை பார்த்திருக்கேன். அந்த 2ஆம் இடம் பாதிப்புக்குள்ளாச்சுன்னா +2ல கரெக்டா தன்னுடைய வேலையை காட்டிடும். அப்ப கால கிரகம் +2 வரையும் படிக்கிறதுக்கு 2ஆம் இடமும் குருவும். ஓகேவா? அடுத்து 4ஆம் இடம் என்பது விருப்ப கல்வி. அது என்ன சார் விருப்ப கல்வி அப்படின்னா, சில பேரு படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே ஹிந்தி படிப்பாங்க, அல்லது வேற ஒரு கம்ப்யூட்டர் கோர்சஸ் படிப்பாங்க, அல்லது ஜப்பான் மொழி படிப்பாங்க, அல்லது பரதநாட்டியம் படிப்பாங்க. ஏதோ ஒரு கலையை விருப்பத்தின் பேரிலே அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா 4ஆம் இடம். புரியுதா? அதுக்கடுத்து யாரு மைக் ஆன் பண்ணிருக்காங்களோ ஆஃப் பண்ணிருங்க. அடுத்து 5ஆம் இடம் என்பது பட்டப்படிப்பு. பட்டப்படிப்பு என்பது டிகிரி. அப்ப 5ஆம் இடம் நல்லா இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு டிகிரி நல்லா படிப்பான். 5ஆம் இடம் சரியில்லை அப்படின்னா, அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சு. காலேஜ் படிக்கிறப்ப 19 வயசுல அந்த 5ஆம் அதிபதியினுடைய திசையோ, 5ஆம் அதிபதியினுடைய புத்தியோ, 5ஆம் அதிபதி சாரம் பெற்றவனுடைய திசை புத்தியோ நடைமுறைக்கு வந்துட்டா காலேஜ் எஜுகேஷன் பாதிக்கும். எத்தனையோ நம்ம லைஃப்ல பார்த்திருக்கோம். +2ல அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஒரு மாணவன் 1150 மார்க் வாங்கினவன் காலேஜ்ல போய் ஃபெயில் ஆகுறான். காலேஜ்ல அரியர் அடிக்கிறான். 6 வாரத்துல 4 வாரம் ஃபெயில். எனக்கே தெரியும். பிரகாஷ், அந்த பையன் பேர் பிரகாஷ். ஏன்? திசாபு மாறிடுச்சு. அதே +2ல ஆவரேஜ் மார்க் எடுத்த ஒரு மாணவன் 35 to 40 எடுத்து ஜஸ்ட் பாஸ் பண்ணிருப்பான். காலேஜ்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். ஏன்? திசாபுத்தி மாறிடுச்சு. அவனுக்கு கெட்ட திசாபுத்தி, இவனுக்கு நல்ல திசாபுத்தி. புரியுதா உங்களுக்கு? அப்ப பட்டப்படிப்பு படிக்கணும்னா 5ஆம் இடத்தினுடைய அதிபதியும் குருவும் நல்ல நிலைமையில இருந்தாதான் அவன் டிகிரி படிப்பான். அதுக்கடுத்து இப்ப சமீபத்துல கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன். ஒரு அம்மாவும் ஒருத்தர் வந்தாங்க, மகன். போன ஞாயிற்றுக்கிழமை, முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது அந்த பையனை வச்சே சொன்னேன், எப்ப என்னப்பா காலேஜ்ல உனக்கு படிப்பு தரப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படியே பார்த்தாங்க. அம்மா வாயத்தோறும் சொல்லுங்கம்மா, தடைப்பட்டுச்சா இல்லையான்னு சொன்னா தானே நான் அடுத்து சொல்ல முடியும்னு. ஆமா சார். நாங்க என்ன தடைப்பட்டுச்சுன்னு கேட்டேன்.
சார் இன்னும் அரியர் வச்சிருக்கேன் சார், இன்னும் அவன் கிளியர் பண்ணலாம் சார்ட்டாங்க. அப்ப கரெக்டா இருக்கு. அதுக்கடுத்து அந்த பையனுடைய தம்பி ஜாதகத்தை கொடுத்தாங்க. ஆனா தம்பி வரல. அன்னைக்கு பார்த்துட்டு, ஏமா இவனுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கேம்மா, இவன் மெடிக்கல்லாம் படிப்பானாமா, இவன் டாப்பா இருக்கானாமா, தம்பி நல்லா இருக்குமா ஜாதகம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, சார் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி பார்த்தேன், போன வாரம் சேர்த்து விட்டுட்டு நான் வர்றேன் அப்படின்னாங்க. அப்ப ஜாதகத்திலே தெரிஞ்சிருதா அண்ணன் படிக்க மாட்டேன் தம்பி படிப்பேன் அப்படின்னு. ஏன் இவனை படிக்க மாட்டான்னா, அங்க வந்து பட்டப்படிப்பு 5ஆம் இடத்தினுடைய இடம் வந்து பாதிப்பு, ரைட்டு. அதுக்கடுத்து ஆய்வு வந்து 9ஆம் இடம். இது வந்து 9ஆம் இடம். 9ஆம் இடமும் குருவும் பார்க்கும்போது ஆய்வு எப்படி இருக்கு, அவனுக்கு பிஜி கோர்சஸ் வந்து எப்படி வந்து படிப்பான் அப்படின்றது தெரியுது. இது ஏன் நான் இவ்வளவு விளக்கமா 2ஆம் இடத்தை சொல்றேன்னா, கல்வியவே இத்தனை கூறுகளாக பிரித்திருக்கிறார்கள். நிறைய பேர் 4ஆம் இடத்தை மட்டும் பார்த்துட்டு விட்டுருவேன். அப்ப இவ்வளவு போகணும், விருப்ப படிப்பு படிப்பானா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு 8ஆம் கிளாஸ் படிக்குதுங்க, எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் படித்த ஒருத்தையும் கூட அந்த பிள்ளையுடைய கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கல. ஜாவா, பிளாக் செயின், அப்புறம் வந்து இந்த பாம்பு படிப்பு ஒன்று இருக்குமே, பாம்பு இது, அந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்ஸ். பைத்தான் சாரி, பைத்தான்னா அது அந்த மொழியில வந்து பாம்பு. அதனால அந்த படிப்பு எல்லாம் படிச்சிருச்சு சார். அந்த பொண்ணு பள்ளிக்கூடத்துல 8ஆம் கிளாஸ் படிக்குது. நான் ஆச்சரியப்பட்டேன், என்ன இத்தனை கோர்ஸ் முடிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர்ல உட்காந்து கோடிங் சக் 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 சக்னு எழுதுது. அதனால ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அந்த 4ஆம் இடம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, அவன் தான் கல்வி கற்பதற்கு சைடிலேயே இன்னொரு கல்வியை அவன் கட்டாயம் கற்றுக்கொண்டிருப்பான், மாற்றமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்ப பாருங்க, அதுக்கடுத்து தாய் 4ஆம் இடத்தின் அதிபதி கெட்டுவிட்டால் தாய்க்கு நீண்ட ஆயுளை தராது. நல்லா கேட்டுக்குங்க, 4ஆம் இடத்தின் அதிபதி உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்தால் தாய்க்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியமான ஆயுள் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல 4ஆம் இடத்தினுடைய அதிபதி கெட்டுட்டாரு அப்படின்னா, அந்த அதிபதி திசை நடக்கும் போது தாய்க்கு உயிர்கண்டம் ஏற்படும். அப்ப 4ஆம் இடம் தான் தாயினுடைய உயிர் இருக்கிறது. 4ஆம் இடம் தான் ஜாதகனுடைய ஆரோக்கியம் இருக்கிறது. இப்ப 4ஆம் இடத்தினுடைய அதிபதி கெட்டு போயிட்டாரு அப்படின்னா, இது ஜாதகத்தை பாதிக்குமா, தாயை பாதிக்குமா? எப்படி பாப்பீங்க சொல்லுங்க பாப்பா. சார் 4ஆம் இடத்தின் அதிபதி கெட்டுட்டார் சார், கெட்டுட்டாருன்னா நீங்க தெரிஞ்சுக்குங்க, 6-8 12 மறைகிறது, அஸ்தமனம் அடைகிறது, நீச்சமாகிறது, பார்வையில் இருப்பது, பாசனுடைய சேர்க்கையில் இருப்பது, பகை வீட்டில் இருப்பது, இது எல்லாமே கெட்டுட்டார். நான் கெட்டுட்டாரு அப்படின்னால இது ஏதோ ஒண்ணு இருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? அங்க வலு இழந்து இருக்கார். அப்ப 4ஆம் அதிபதியும் சந்திரனும் கெட்டுவிட்டால் தாய்க்கு பிரச்சனை. 4ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் கெட்டுவிட்டால் ஜாதகருக்கு சுவக்கேடு ஏற்படும். 4ஆம் இடத்தினுடைய அதிபதியும் ராகு கேது போன்ற கிரகத்தோடு சேர்ந்து திசா புத்தி நடந்து விட்டால் பிணத்துக்கு சமமாக கட்டிலில் படுத்திருப்பான். நல்லா கேட்டுக்குங்க, 4ஆம் அதிபதியோடு ராகு கேது கூடி 4ஆம் அதிபதி திசையோ ராகுவினுடைய திசையோ அல்லது 4ஆம் அதிபதி சாரம் பெற்றவனுடைய திசா புத்தி காலங்களிலோ பிணத்திற்கு சமமாக படுத்திருப்பான் அப்படின்ட்டான். தீரா வியாதி வந்து சேரும். அப்ப 4ஆம் இடத்தினுடைய அதிபதியும் ராகு கேதுவும் 6, 8, 12 மறைந்து விட்டால் அவன் நோய்க்காக தன்னுடைய சொத்தை இழப்பான். புரியுதுங்களா? 4ஆம் இடமும் லக்னாதிபதியும் சரியில்லை அப்படின்னா ஜாதகருக்கு உடம்புக்கு சரியில்லாம போயிடும். 4ஆம் இடத்தின் அதிபதியும் சந்திரனும் கெட்டு விட்டால் அம்மாவுக்கு நேரம் சரியில்லை. 4ஆம் இடத்தின் அதிபதியும் சுக்கிரனும் தொடர்பு ஏற்பட்டால்
வாகனத்துக்கு பிரச்சனை ஏற்படும். 4ஆம் இடத்தின் அதிபதியும் 8ஆம் இடத்தின் அதிபதியும் கூடி 6, 8, 12 மறைந்து விட்டால் அந்த திசாபுத்தியில் வாகன விபத்தில் மரணம் ஏற்படும். மாற்றமே கிடையாது. 4ஆம் இடத்தின் அதிபதியும் 8ஆம் இடத்தின் அதிபதியும் சேர்ந்து 6, 8, 12 அமர்ந்து விட்டால், இதெல்லாம் நீங்க ஒரு ஜாதகம் பார்க்கும்போது மைனூட்டா பார்க்கணும். ரைட். அதுக்கப்புறம் 4ஆம் இடத்தினுடைய அதிபதியும் நல்லா கேட்டுங்க, 4ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்தின் அதிபதியினுடைய சாரத்தை பெற்றாலும் வாகன விபத்தில் ஏற்படும். 4ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்தினுடைய சாரத்தை வாங்கக்கூடாது. அப்படி வாங்கியிருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் கட்டாயம் வாகனத்தில் விபத்து ஏற்படும். லக்னாதிபதி வலு இழந்து விட்டால் வாகனத்தில் மரணம் அடைவார். வாகன விபத்து நடைபெற்று தப்பிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. வாகன விபத்து ஏற்பட்டு உயிரை இழக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை நாம பார்த்துக்கிறோம். ஓகேவா? தொண்டர்கள் 4ஆம் இடம், தொண்டர்கள் ஃப்ரெண்ட்ஷிப். சில பேர்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் பழகிறான். இப்ப நான் வந்து இந்த ட்ரெயின்ல வர்றப்ப, பஸ்ல வர்றப்ப பேசிக்கிட்டே வருவான். அவங்க நம்பர் வாங்குவாங்க, என் நம்பர் அவங்களுக்கு கொடுப்போம். இன்னைக்கு வரைக்கும் கான்டாக்ட்ல இருக்காங்க. சமீபத்துல ஒரு பையன், ஏன்னா நானும் சென்னையில இருந்து பஸ்ல வந்தோம், பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே வந்தோம். அவருடைய நம்பரை நான் வாங்கினேன், என் நம்பர் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கான்டாக்ட்ல இருக்காரு. அவர் திருமண பத்திரிகையை கூட கொடுத்து நீங்க கட்டாயம் வந்தே ஆகணும், திருநெல்வேலிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னாரு. அப்ப நான் போயிட்டு வந்தேன். அப்ப இந்த 4ஆம் இடம் நல்லா இருந்தா மட்டும்தான். இப்ப என்னைய நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறேன். எனக்கு 4ஆம் இடம் புதன். புதன் எங்க இருக்கு? எனக்கு ஆட்சியா இருக்கு. அப்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம். உலகம் முழுவதும் எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். உலக நாடுகள் எல்லா நாட்டிலையுமே ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள்னா, இந்த 4ஆம் இடம் வந்து வளர்ச்சி இருந்துச்சுன்னா நண்பர்கள், தொண்டர்கள். தொண்டர் அப்படின்னா யாரு? அது கட்சிக்காரங்க. கட்சியில இருக்கிறவங்களுக்கு தொண்டர்கள் பேரு. நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேவா? வச்சிருப்பாங்க. அப்ப அதுக்கடுத்து வாகன யோகம். வாகன யோகம் என்பது 4ஆம் இடமும் சுக்கிரனும் சம்பந்தப்பட்டால் வாகன யோகம் அமையும். ஜோதிடத்தை மிக ஆழமாக நாம் படிக்கும் என்று சொன்னால் வாகனத்தவே கூறு கூறு போட்டிருக்கான். பல்லக்கு வாகனத்தில் செல்வார். அன்னைக்கெல்லாம் காரெல்லாம் கிடையாது. ஜோதிடம் உருவாகும் போது பல்லக்கு வாகனம்னா ஒரு சாதாரண கார். அதுக்கடுத்து யானை கண்டிகை வைத்திருப்பான் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். யானை கண்டிகைன்னா நல்ல பெரிய வாகனத்துல போவான்டா அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய வாகனத்துல அப்படி போய் ஒரு டயர் மட்டுமே எவ்வளவு பெருசு இருக்கும். அவ்வளவு பெரிய இந்த என்ன தாரா ஒரு வண்டி இருக்கு, மொக்கையா இருக்கும். அதே மாதிரி சில வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பிரம்மாண்டமா பெருசு ஓங்குதான், அப்படி கம்பீரமா இருக்கும். அந்த மாதிரி வண்டியை யாரை வைத்திருப்பான்? சின்ன வாகனம் யாரும் வச்சிருப்பா? மோட்டர் சைக்கிள் யாரும் வச்சிருப்பா? இந்த மாதிரிலாம் அந்த 4ஆம் இடத்தை பிரிச்சு நம்ம முன்னோர்கள் மேய்ஞ்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க தெரிஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். எப்ப ஒருத்தனுக்கு வாகனம் வாங்கியிருப்பேன், ஒருத்தர் எப்ப வாகனம் வாங்கியிருப்பாரு அல்லது எப்ப வாகனம் வாங்குவாரு அப்படின்றதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் இப்ப நடக்க போறேன். அதெல்லாம் உற்பத்தி பண்ணி பார்த்து நீங்க எப்ப கார் வாங்கினீங்கன்றதை கண்டுபிடிங்க, அல்லது நீங்க எப்ப 2 வீலர் வாங்கினீங்கன்றதை கண்டுபிடிங்க. சைக்கிள் வாங்கினா கூட நமக்கு அந்த யோகம் இருக்கணும். இப்ப வாகனம் எத்தனையோ பேர்த்துட்டு வந்து நிறைய கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் ரூபா இருந்தாலும் இந்த வாகன யோகம் சரியா அமையல அப்படின்னா அது வந்து நமக்கு சிக்கல். நீங்க மேலோட்டமா சிந்திக்க கூடாது. ஐயா இன்னைக்கு யாரையா வாகனம் இல்ல, எல்லா பேரும் வாகனம் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அந்த அமைப்பு இருந்தா மட்டும்தான் வாகனம் வாங்க முடியும். ரைட். இன்பம். மூக்குல அடிபடுறது, மூக்குல பிரச்சனை வர்றது, டிஎன்ஏ, இது என்ன டாக்டர்? காது மூக்கு தொண்டை டாக்டர். அப்ப மூக்குல நிறைய பிரச்சனை வரும் சிலருக்கு. இஎன்டி டாக்டருங்க. இஎன்டி. ஆமா, இஎன்டி டாக்டர். நான் டிஎன்டி டாக்டர். இஎன்டி டாக்டர். ஆமா, காது மூக்கு தொண்டை டாக்டர் இருப்பாரு. அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த மூக்கே பல வகையான இது இருக்கும். ஒரு
உயர் அதிகாரி ஒரு அம்மாவை போய் பார்க்க போயிருந்தேன். அந்த அம்மா பேசுறதே நான் எடுத்து பேசுது அப்புறம் அப்படி ஒரு வியாதி மூக்குல இருந்து அந்த இது விட்டுக்கிட்டே இருக்காங்க. மூக்குதான் மனுஷனுக்கு ஆயுத கொடுக்கக்கூடியதுங்க. மூக்குக்கும் ஆயுசுக்கும் சம்பந்தம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நல்லா மூச்சை இழுத்து மெதுவா விட்டமை சில பேர் பச்சக்கு பச்சக்கு ஹலோ கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது. அப்ப நான் வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப நம்ம என்ன அந்த மாதிரி பயிற்சிகள் எடுத்துக்கிறோம். இது சித்தர்கள் சொன்னது. நல்லா வேகமா இழுக்க வேண்டும், மெதுவா விடணும், அதுக்கப்புறம் மெதுவா இழுத்து வேகமா விடணும். இந்த பயிற்சியை டெய்லி செஞ்சோம்னா நமக்கு 120 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. இது பிராணாயாமம் அப்படின்ற ஒரு மூச்சுக்கலை பயிற்சி. நான் வந்து டிஎம்எஸ் சவுந்தரராஜன் ஐயாவை வந்து அவர் வீட்டுக்கு ஒரு தடவை பார்க்க போயிருந்தேன். அவரை பார்க்க போகும்போது தொலைபேசி தொடர்பு உடனே யாராவது பிஏதே எடுப்பாங்க அப்படின்னு அப்பாயின்மெண்ட் கேட்போம்னு அடிச்சுன்னா அவரே எடுத்துட்டாரு. அடுத்துனா ஐயா அந்த மாதிரி மதுரையில இருந்து வர்றோம், உங்களை ஒரு விழாவுக்கு அழைக்கணும், அது விஷயமா உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு வாங்க போயிட்டாரு. அப்ப அவர்கிட்ட உட்கார்ந்து வீட்டுல வந்து ஒரு 2 மணி நேரம் பேசினோம். நாங்க ஊட 10 நிமிஷத்துல போக சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம். எங்களை விடவே மாட்டேங்கிட்டாரு, உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். இதை ஏன் நான் சொல்றேன்னா, அவர் பேசும்போது சொல்றாரு, அவர் அந்த மூச்சு பயிற்சி செய்கிறார். ஒரு பாடகனுக்கு மூச்சு ஒரு பாடகனுக்கு வந்து மூச்சு பயிற்சி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த மூச்சு பயிற்சியை வந்து அவர் வந்து நல்லா செஞ்சாரு அப்படின்னா குரல் வளம், பாட்டு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அற்புதமா வரும். ஓகேவா? ரைட். இப்ப இத ஒவ்வொன்னா நம்ம வந்து விளக்கத்தை பார்க்க போகிறோம். பாருங்க. அடுத்து ஒன்பதாம் அதிபதியும் ரூல் நம்பர் 1. 9ஆம் அதிபதியும் சுக்கிரன் குரு 7 1 5 இருந்து விட்டால் இது ஷார்ட்கட் மெத்தட். 9ஆம் அதிபதியும் குரு சுக்கிரன் இந்த மூவரும் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ பணப்பிரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடமோ 11ஆம் இடத்திலேயோ அமைஞ்சிட்டா எல்லாமே கிடைச்சிரும்டா. வாகனம் வந்துடும், வீடு வந்துடும், தோட்டம் வந்துடும், துறம் வந்துடும், எல்லாமே வந்துடும். வாழ்க்கையே சந்தோஷமா இருப்பேன். நல்லா கேட்டுக்குங்க. ஐயா போர்டு விட்டு கொஞ்சம் சைடா நின்றீங்கன்னா போர்டுல கத்து பாத்துக்கலாம். நன்றி. இதுவா இது போதுமா ஐயா? ஓகே. 9ஆம் அதிபதி குரு சுக்கிரன் இந்த இது 2-11 இருந்து அவங்க வாழ்க்கையே மிகச் சிறப்பாக இருக்கும். இதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பாருங்க, நான் அதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் கூடி கேந்திரத்தில் இருந்தால் வாகன யோகம். லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் கூடி கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்து விட்டாலோ அல்லது சுபர்களுடைய பார்வை, சுபர்களுடைய சேர்க்கை இருந்து விட்டாலோ அவங்க வாகனத்துக்கு அதிபதி. 4ஆம் இடம் வந்து இவ்வளவு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். அதுக்கடுத்து சந்திரனும் 4ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் கூடி இருந்தால் அசுர வாகனத்துக்கு அதிபதின்ட்டான். லக்னாதிபதி
லக்னாதிபதி 1ன்னு போடுறேன் சுருக்கமா. லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் பிளஸ் சந்திரனும் கூடியிருந்தால் அசுர வாகனத்துக்கு இது இந்த செய்தி எதுல இருக்குன்னா அனுபோக ஜோதிட ரகசியம். அனுபோக ஜோதிட ரகசியம்ன்ற புத்தகத்துல இந்த செய்தி இருக்கு. அப்ப லக்னாதிபதி 4ஆம் அதிபதி சந்திரன் கூடுனா அசுர வாகனத்திற்கு அதிபதியாக இருப்பாங்க. அசுர வாகனம் என்னங்க? பெரிய பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், இந்த பெரிய பெரிய ராட்சச போர் போடுறது. ஏன்னா அந்த நாமக்கல் திருச்செங்கோடு பக்கமெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வண்டியே எத்தனை கோடி, அந்த கோடி உள்ள வண்டியே ஒவ்வொருத்தரும் 10 வண்டி 20 வண்டி வச்சிருப்பாங்க. அப்ப எத்தனை கோடின்னு பாத்துக்கங்க. அசுர வாகனத்தை கிடைக்கும். வாகனத்தை பொறுத்தளவு மூல நூல்களிலே பல வகையான வாகனத்தை பத்தி சொல்றான். சின்ன வாகனம், பெரிய வாகனம், அசுர வாகனம்னு. அடுத்து பாருங்க, வாகனத்துக்கு வேந்தனாக இருப்பான். வாகனத்துக்கே வேந்தன். அப்படின்னா ஒண்ணு போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கணும், அல்லது ஒரு 200 லாரி வச்சிருக்கணும். நாமக்கல்ல ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க 200 லாரி வச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த அமைப்பு இருந்தா மட்டும்தான் ஒரு 200 லாரிக்கு அதிபதி ஆக முடியும். நம்ம லாரியினுடைய டயர் வாங்குற அளவுக்கு கூட நமக்கு கிட்ட காசு இல்லாம இருக்கு. ஒரு லாரியோட டயர் வந்து இன்னைக்கு 20,000. டூ வீலருடைய டயர், சாதாரண வண்டியினுடைய டூ வீலருடைய டயர் மினிமம் 6,000 ரூபாய் ஒரு டயரு. இப்ப லாரியோடைய டயர் அளவு, அந்த லாரி டயர் வாங்குறதுக்கு கூட நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த அமைப்பு இருக்கு. அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள். அடுத்து பாருங்க, 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகியிருந்தால், நல்லா கட்டுக்குங்க, இது ஒரு கோல்டன், இதெல்லாம் கோல்டன் ரூல். 4, 10 பரிவர்த்தனை பெற்றிருந்தால், அல்லது சகலவிதமான வாகனத்தை வைத்திருப்பாங்க. பிராக்கெட்ல லக்னாதிபதி உச்சமா இருக்கணும். லக்னாதிபதி உச்சமா இருக்கணும். நல்லா கேட்டுங்க. வாகனத்துக்கு லக்னாதிபதிக்கு தொடர்பு உண்டா அப்படின்னா எல்லாத்துக்குமே லக்னாதிபதி தொடர்பு உண்டு வரணும். 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை சகலமான வாகனத்துக்கு அதிபதியா இருப்பான். நாம வந்து உச்சம் மட்டும் தானே அதுல? ஆமா, லக்னாதிபதி உச்சம். ஆட்சி ஆகலாம். ஆட்சியை போடலாம் மூணு நூல்ல, உச்சம் வரணும்ட்டான். சரி, ஓகேங்க. அப்ப சகல ஏன் உங்களுக்கு இருக்காது? இல்லங்க ஐயா, ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் இருக்கு ஆட்சி, ஆனா உச்சம் இல்ல. ஆட்சி இருக்குன்னா வாங்கியிருக்காரா? இல்ல இன்னும் வாங்கல. உச்சம்டா, உச்சமா இருக்கணும்டா. லக்னாதிபதி உச்சமா இருந்து 4, 10 திசாபத்தி நடைமுறைக்கு வரணும். உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து 4ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ திசை வந்தா கட்டாயம் வாகன பிசினஸ் கூட பண்ணுவாரு. 10ஆம் இடத்தில் சனி இருந்தால் அவன் வாகன தொழில் மேன்மையாவான். 10ஆம் இடத்துல சனி இருந்தா லக்ன அதிபதி உச்சமா இருக்கும் பட்சத்துல அதிகபட்சமான பலன் கிடைக்கும். ஆட்சியா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் வந்து கொஞ்சம் லேசா குறையும். நன்றி. கொஞ்சம் குறைஞ்சு கிடைக்கும். 20 வண்டி வச்சிருக்காருன்னா ஒரு 4 வண்டி 5 வண்டி வச்சிருப்பாரு சார். அவன் வித்தியாசம். அதுக்காக வந்து உச்சமா இருந்தாத்தே வாகனம் கிடைக்க அப்படின்றது இல்ல. அதோடைய சுபத்தன்மை குறைய அதோடைய வேலையை அது குறைச்சுக்கிறோம். இப்ப ஏன் நான் சொல்றேன்னா, குவைத்னு ஒரு நாட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு 20 நாள் அந்த நாட்டுல தங்கியிருந்தேன். அப்போ ஒரு டிரைவரை பார்த்தேன். அந்த டிரைவரே இன்னைக்கு அந்த கோடிக்கு அதிபதி. அவர் சந்தைக்கு போயிருந்தேன். நம்ம முத்துப்பேட்டைக்காரர், முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊருங்க, அந்த வேளாங்கண்ணி பக்கத்துல முத்துப்பேட்டை ஒரு பாய். அவர் சந்தைக்கு போயிருந்தேன். 8ஆம் கிளாஸ் தான் படிச்சவர். இன்னும் எப்படி இவ்வளவு கோடிகள் வந்துச்சு அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் ஆரம்பத்துல டிரைவர் வேலைக்கு வந்தேன். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றத சுருக்கமா சொல்லிடுறேன். டிரைவர் வேலைக்குன்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த நாட்டுக்கு. அவர் வந்திருக்காரு. சரி, ஏதோ ஒரு வாகனதே இருக்கும் அப்படின்னு நினைச்சு, அந்த ஓனருக்கு 20 வண்டியாமுங்க. 20 வண்டியா? எந்த வண்டியை எடுன்னு சொல்றான்னு அவருக்கு தெரியாதான். அப்ப காலையில எந்திரிச்சு 20 வண்டியை அவர் தொடக்கணுமா?
ஏன்னா ஒரு வண்டியில போக மாட்டாராம், 20 வண்டி வெளியில வந்தோடனே அந்த 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 வண்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எல்லா வண்டியும் துடைக்கிறது. அப்ப நொந்து போய் திருப்பி அவர் இந்தியாவுக்கு வந்துட்டார். இந்தியாவுக்கு வந்து ஊருக்கு வந்தோடனே எல்லாரும் அவரை கேவலமா பேசியிருக்காங்க. என்ன வெளிநாடு போன வந்துட்ட வச்சுட்ட அப்படின்ட்டு, நம்மளாலதான் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் பேசும்ல அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவர் என்ன மனசுல நினைச்சிட்டு போறாரு, இனி செத்தாலும் அதே நாட்டுல சாவோம் அப்படின்னு மறுபடியும் அந்த நாட்டுக்கு போறாரு. மறுபடியும் போய் அந்த நாட்டுல டிரைவர் வேலை அதே ஆள்கிட்ட டிரைவரை வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இன்னைக்கு ஒரு விமானத்தை விடக்கூடிய அளவுக்கு விமானம் விட்டுட்டாரு. சொந்தமா விமானம் வச்சிருக்காருங்க. அவர்தான் என்னை அந்த நாட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. 15 நாளைக்கு ஃபுல்லா அவர்தான் செலவு பண்ணி என்னை கூட்டிட்டு போனாரு. கார்கோ வச்சிருக்காரு. கார்கோனா தெரியுமா? ஏர் கார்கோ, சி கார்கோ, கார்கோ வச்சிருக்காரு. எல்லாத்தையும் பிரான்ச் வச்சிருக்காரு. சரக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ற ஜெட். 8ஆம் கிளாஸ் படிச்சவங்க, நீங்க நெட்ல கூட அடிச்சு பாருங்க, டிவிஎஸ் கார்கோன்னு அடிச்சு பாருங்க. அவர் தான் அந்த ஓனர், மிஸ்டர் ஹைதர் அலி, டாக்டர் ஹைதர் அலி. நல்ல மனிதர், அவ்வளவு உதவி பண்றாரு. 5 வருஷம் வேலை பார்த்தவங்களுக்கு 5 பவுன் செயின், 6 வருஷம் வேலை பார்த்தவங்களுக்கு 6 பவுன் செயின். அப்ப 5 6 11 பவுன் ஆச்சா? 7 வருஷம் பார்த்தவங்களுக்கு 7 வருஷம் செயின். இப்படி தங்க தள்ளி அள்ளி கொடுக்குறாரு. நான் சொன்னேன், சார் நான் டைரக்டா 10வது வருஷம் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கிறவா அப்படின்னு கேட்டு சிரிச்சு குமிச்சுட்டாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணும் வேணாம், உங்க நட்பு இருந்தா போதும் அப்படின்ட்டு வந்து. அவ்வளவு காரணம், இன்னைக்கு அவரு ஒருத்தர் பிடிச்சிருக்காரு, டிரைவர் வச்சிருக்காரு. வச்சிருந்தா இந்த உலக நாடு ஃபுல்லா பிரான்ஸ் கப்பல் ஒரு 8ஆம் படிச்சவர் வச்சிருக்காருன்னா அந்த அமைப்பு தான், அந்த நேரம் திசாபு தான். அது வரும்போது அவன் யானையை வாங்கலாம். இப்ப ஒருத்தர் கப்பல் வாங்கியிருக்காரு, 10 கப்பல், ஆண்டு கப்பல் வாங்கினேன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப. அப்ப கப்பல் எல்லாமே இதுதான். ஓகேவா? அடுத்து நான்காம் இடம் தான் வீடு. பெரிய டாபிக்ங்க. வாகனத்தை பத்தி மட்டும் நம்ம 5 கிளாஸ் நடத்தணுங்க. அவ்வளவு பெரிய விஷயம் வாகனத்தை பத்தி. 4ஆம் இடமும் வாகனமும் அப்படின்னு சொல்லி வர செவ்வாய்க்கிழமை கூட அரசு லீவு தான். அன்னைக்கு நீங்க விரும்பினா கூட நம்ம ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று போட்டுருவோம். 4ஆம் இடமும் வாகனமும், வாகனத்தை வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப அதுக்கடுத்து வீடு. ஏன்னா வீடும் 4ஆம் இடம் தான். நான் வீடும் சுக்கிரனும் சம்பந்தப்பட்டால் வீடு வந்து 4ஆம் இடம் மட்டுமாங்க. வீடு 4ஆம் இடம் மட்டுமா? யாராவது சொல்லுங்க. வீடு என்பது 4ஆம் இடம் மட்டும் அல்ல. வீடு என்பது சுக்கிரன் மட்டும் அல்ல. இது மேக்சிமம் 90% இதுதான். ஆனால் இன்னும் 10%க்கு எல்லா கிரகங்களும் வீடுக்கு காரணமாக அமைகிறது. அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சுக்கிரனை மட்டும் பாக்குறாங்க. சுக்கிரன் மட்டும் கிடையாது. அன்னைக்கே நான் ஒரு ரூல்ஸ் சொன்னேன். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்து திசா புத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் அரண்மனை போல் வீடு கட்டுவான். அதே மாதிரி 4ஆம் இடமும் வீடும், அது ஒரு 5 கிளாஸ் நடத்தலாம், 5 வகுப்பு. அவ்வளவு ஒரு டாபிக் விஷயம் இருக்கு. வீடெல்லாம் பிரிச்சு போட்டிருக்காங்க நம்ம முன்னோர்கள். யாரு தீப்பிடிச்ச வீட்டுல இருப்பா, யாரு தூக்கு போட்டு இறந்தவ வீட்டை விலைக்கு வாங்குவான், யாருடைய வீடு பாழாய் போயிடும், யாருடைய வீடு கல் வீடாக இருக்கும், யாரு வீடு ஓடுவோம். சமீபத்துல லண்டன்ல இருந்து ஒருத்தர் பேசுறாரு, எனக்கு வீடு எப்ப அமையும் அப்படி கேட்கிறாரு. நான் ரிட்டையர்ட் ஆக போறேன், இன்னும் நான் 3 வருஷம் தான் வேலை பார்க்க முடியும், இதுவரை எனக்கு வீடே வாங்க முடியல, நான் வீடு வாங்குவானா இல்லையா, என் வீடு ஒழுகுது அப்படின்னாரு. எனக்கு அப்படி தலை சுத்திருச்சு. என்னடா லண்டன்ல வீடு ஒழுகுதா? ஆச்சரியமா இருந்துச்சு. கணேசன் அவர் பேரு. என்ன சார் சொல்றீங்க, லண்டன்ல எப்படி சார் வீடு ஒழுகும் அப்படின்னு நான் ஆச்சரியமா கேட்கிறேன். சார் உண்மையிலேயே ஹவுஸ் ஓனர் வந்து எவ்வளவு சொல்றேன், என் வீட்டை ரிப்பேரே பண்ணி தர மாட்டேங்கிறியா, அதை எப்ப ரிப்பேர் பண்ணி தெரியுவேன்னு பாருங்க, எனக்கு சொந்த வீடு வாங்குற யோகம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. நான் நம்பவே இல்லை. உன் வீடு ஒழுகுதுன்னு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு, வீடியோ எடுத்து அனுப்புன்னு எடுத்து அனுப்புனாருங்க. லண்டன்ல இந்த கேரளால உள்ள ஓட்டு விடுமை ஒரு டிசைன் போட்டிருக்காங்க. அப்ப
வீடு என்பது நான் சொன்னேன், நான்காம் இடத்தின் அதிபதியும் மாந்தியும் 6, 8, 12 மறைந்து விட்டால் குடியிருக்க குச்சி இல்லை, ஒரு வீடு கிடையாது. அதே 4ஆம் இடத்தின் அதிபதியும் குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய் சேர்ந்து விட்டால் தெருதான் வீடு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, அவ்வளவே. அப்ப 4ஆம் இடத்தினுடைய அதிபதியும் குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய் சேர்ந்து விட்டால் இரவல் எடுத்து உண்பான், பிச்சைக்காரனா ஆயிடுவான், தெருதான் வீடுன்ட்டான். எத்தனையோ பார்த்திருக்கேன். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால், நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல கூட ஒருத்தர் திருவண்ணாமலைக்காரரு பெரிய கோடீஸ்வரரு பிச்சை எடுத்து ஜீவனம் செய்து கொண்டிருக்கிறார். மக, மனைவி எல்லாருமே இன்னைக்கு அந்தஸ்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து கிடைக்கக்கூடிய காசை கொண்டுகிட்டு திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போய் உண்டியில போட்டு மறுபடியும் வந்துருவாருங்க பிச்சை எடுக்கிறது. சாப்பாட்டுக்கு மட்டும் சாப்பாடு அங்கங்க வாங்கி கொடுத்துறாங்க. கையில போடுற காசை சேர்த்து வச்சு அண்ணாமலை கோயில் திருவண்ணாமலையில போய் அந்த காசை போட்டுட்டு ஓடி வந்துருவாங்க மறுபடியும் இங்க. அப்ப அந்த அமைப்பு அந்த அந்த ஜாதகம் நான் வச்சிருக்கேன், வேணும்னா சொல்லுங்க, நான் போட்டு விடுறேன், குரூப்ல போட்டு விடுறேன். அப்ப அதெல்லாம் ஆய்வு செய்யணும். ஓகேவா? அதுக்கடுத்து மாட மாளிகை ஆட்டுவா. மாட மாளிகை நாக்கு உரியவனும் சுக்கிரனும் கேந்திரம் திரிகோணத்தில் இருந்து விட்டால் அவருக்கு நன்னிலையில் உறுதியான வீடு கிடைக்கும். வீடு எப்ப இடிபடும், வீடு எப்ப அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும், வீடு எப்ப விழுந்து இறப்பார்கள், இந்த வீடை பத்தியே அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. புதக்குழி மாதிரி இருக்கு ஜாதகத்துல. எத்தனையோ பேர் மழை காலத்துல வீடு இழிஞ்சு உள்ளுக்குள்ள தூங்கி இருக்கிறவங்க இறந்து போயிருக்காங்க, பாத்திருக்கோமா? எத்தனையோ பேர் வீடு தீ பிடிச்சிரும் திடீர்னு. நம்ம அடிக்கடி டிவி பேப்பர் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அங்கங்க அது நடந்துகிட்டே இருக்கும். அப்ப யாருடைய வீடு? வீடு செவ்வாய் சம்பந்தப்பட்டது தீ பிடிக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம் நடக்கும். அப்ப செவ்வாய் அது காரணமா இருக்குது பாருங்க. அதுக்கடுத்து நாளில் சுக்கிரனும் சந்திரனும் அமர எழுதி போடலாம். நாளில் சுக்கிரனும் 3ஆம் வீட்டில் சந்திரன் அமர லக்கணத்தில் குரு இருந்தால் அவன் மாட மாளிகை கட்டுவான். மாட மாளிகை கட்டுவான். நான் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுடைய வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். எவ்வளவு டெக்னாலஜி ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன வீடு இப்படியா இருக்கும்? அடே அப்பா, 3 பேர் தான் இருக்காங்க மொத்தத்துல. ஐயா ஒரு விஷயம், பாடம் நடத்தி முடிச்சிட்டு பிறகு இந்த ரூல்ஸ் பிடிஎஃப் கொஞ்சம் குரூப்ல போட்டு விட்டீங்கன்னா எல்லாருமே படிச்சுக்குவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நோட்ஸ் எடுக்க முடியறது இல்ல, கேட்கறதுக்கு மட்டும் முடியுது. நன்றி சார். ஓகே ஓகே ஓகே, ஆமா ரைட் தான். ஏன்னா நம்ம பாஸ்டா சொல்றோம், நீங்க மெதுவா எழுதுனா நல்லா இருக்காது. ரைட்டு, ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டுக்குங்க. கேட்கும்போது புரியலாட்டி கேள்விகள் கேளுங்க, அதை மட்டும் கிளியர் பண்ணுவோம். இதை நான் நீங்க செஞ்சுருவோம். அப்ப மாட மாளிகை கட்டுறது, அவனுடைய வீட்டுக்கு போனோம்னா பளிங்கு கல்லு வீடு, அடே அப்பா, கேட்ல இருந்து வரக்கூடிய எல்லா இடத்துலயும் அந்த சிசிடிவி கேமரா வச்சு வீடு புணத்தா அவ்வளோ அற்புதமா இருக்கு. சினிமா தியேட்டர் வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு ஒருத்தர். உள்ள போய் ஒரு பாட்டுக்காரு அப்படி செவத்த சீலும் அந்த சவுண்டு அப்படியே டிஜிட்டல் 5.1 டிஜிட்டல் சவுண்ட்ல அப்படியே அந்த ஏசியில தனி தியேட்டரு. ஒரு தியேட்டர்ல சினிமா பார்த்தா என்ன ஃபீலிங் ஏற்படுமோ அதே ஃபீலிங் நமக்கு ஏற்படுது. அப்ப அதெல்லாம் என்னது? அந்த பையன் கிட்ட, சார் என்ன ஒர்க் பண்றீங்க வைக்கிறீங்க?
நான் மிலிட்ரியில இருந்தேன் சார், ரிட்டையர்ட் ஆயிட்டேன் சார். மிலிட்ரியில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா? இன்னும் இவ்வளவு பெரிய வீடு, கிட்டத்தட்ட ஒரு 50 சென்டர்ல இருக்கும். மொத்தம் ஒரு வீடோடைய ஸ்கொயர் ஃபீட் 20 சென்டர் இருக்கும் வீடு மட்டும். மொத்தம் 50 ஒரு ஏக்கர்ல இருக்கும். வீடு மட்டுமே ஒரு 25 சென்டர்ல இருக்கும். அவ்வளவு உயரம் கொட்டி குமிச்சிருக்கான் மனுஷன். சார் மிலிட்ரியில வேலை பார்த்து எப்படி சார் இவ்வளவு ஒரு வீடு கட்ட முடியும் அப்படின்னு அடுத்த ஒரு பாயிண்ட் சொன்னாரு. சார் என் பையன் நாசா நிறுவனத்துல விஞ்ஞானியா இருக்கியா சார்? 2 பையனுமே நாசால இருக்கான். ஒருத்தன் கூகுள்ல இருக்கான், இன்னொருத்தன் நாசால இருக்கான். அவங்க சம்பாதிச்சு சார், நான் மிலிட்ரி மேனு சார், எனக்கு என்ன சார் இவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னா. அப்ப அந்த அமைப்பு தானே. அந்த வீட்டுல இவர் வயசானவரோ ஒரு 70 வயசு இருக்கும், அவர் மட்டும் தான் இருக்கார், மீதி பேரும் அங்க இருக்கான். கிராமத்துல இத்தனை கோடியை போட்டு ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்காங்க. வெள்ளையடிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் ஆகும்? இன்னைக்கு ஒரு சின்ன வீடு வெள்ளை அடிக்கணும், பெயிண்ட் ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின்னா 3 லட்ச ரூபாய்க்கு மினிமம் 3 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சு நீங்க ஒயிட் வாஷ் பண்ண முடியுமா? அப்ப அவர்களுடைய உயரம். இதெல்லாம் அமைப்பு. மாட மாளிகை யாரு கட்டுவான்? அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு வீடு யாரு கட்டுவான்? அழகிய வீடு யாரு கட்டுவான்? வாஸ்து கோளாறு உள்ள வீடு யாரு கட்டுவான்? இப்ப எனக்கு வாஸ்து கோளாறு உள்ள வீடு அமைஞ்சு போச்சு. இப்ப அதே நம்ம விதி. நம்ம எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் அது என்ன ஆயிரும், சிக்கலை உண்டு பண்ணிடும். இப்ப அதை நான் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 20 லட்ச ரூபா தேவை. 20 லட்ச ரூபா இருந்தா தான் அந்த ரெக்டிஃபை பண்ண முடியும். இப்ப அது அதோட ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஜோதிடத்தை சொல்லத்தான் முடியும், வெல்ல முடியாதுங்கிறான். எல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சுமே நான் கோட்டை விட்டேன்னா வீடு கட்டுறதுல. அப்ப வாஸ்து குற்றம் உள்ள வீடு யாரு கட்டுவான்? அது ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா எப்படி ஜாதகம் அமைஞ்சுன்னா அவன் வாஸ்து குற்றம் உள்ள வீடு தான் கட்டுவேன். அவர் எவ்வளவு ஒரு ஜோசியத்தை போய் பார்த்தா கூட கண்ணை மறைச்சிடும், மாற்றவே முடியாது. நம்ம அறிந்து கொள்ளலாமே தவிர அதை மாற்றி அமைப்பதற்கோ அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கோ நம்மளால் முடியவே முடியாது. அதை தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கடுத்து பல வீடுகள் யாருக்கு அமையும்? இப்பதான் சாருடைய பாயிண்ட் வந்துருச்சு. சார் பல வீடு யாருக்கு அமையும்? 4ஆம் வீடு நீர் ராசிகளில் ஒன்றாக அமைந்து, 4ஆம் வீடு நீர் ராசியில் ஏதாவது ஒன்றாக அமைந்து அதில் சந்திரன் வீற்றிருந்தாலும், சந்திரனும் நாளுக்குடியவனும் இவர்கள் அடைந்த நவாம்ச அதிபர்கள் சரராசியில் நின்றிருந்தாலும் அந்த ஜாதகன் அநேக இடங்களில் வீடு வைத்திருப்பான். சார் ஒசூர் சார், இப்ப மறுபடியும் சொல்றேன், இந்த ரூல்ஸ் நீங்க எழுதிக்கங்க. 4ஆம் வீடு நீர் ராசிகளுள் ஒன்றாக அமைந்து அதில் சந்திரன் என்னையா ஒரு நிமிஷம். வருதா? பாருங்க, அப்ப அந்த ரூல்ஸ் இல்லாம நம்ம ஏதாவது நடக்குமா? 4ஆம் இடம் நீர் ராசியில ஒன்றாக இருக்கணும். சார் நீங்க பேசுறது கேக்குதா? ஐயா நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. கேமரா ஆங்கிள் மாறிடுச்சு. ஒரு நிமிஷம், கேமரா ஆங்கிள் மாறிடுச்சு. இப்ப என்ன பண்ண? போர்டே தெரியல, ஏதோ கபோர்டு தெரியுது, சேர் தெரியுது, கம்ப்யூட்டர் டேபிள் தெரியுது. அப்படியா? ஒரு நிமிஷம். இப்படித்தாங்க என்னத்தையாவது. இப்ப இது வந்துருச்சு. இப்ப சார் தெரியுதா? தெரியல. ஏதோ கம்ப்யூட்டர் டேபிள் தெரியுதுங்க ஐயா. ஐயா ஒரு நிமிஷம், நான் வெளியில போட்டு விட உள்ள வரீங்க. ஓகே. இப்போ ஓகே. கொஞ்சம் கீழே இருக்குங்க. கொஞ்சம் கீழே இருக்கிறவா? ஆமா. போதுமா?
லைட்டா குரூப்ல எல்லாருக்கும் போதுமா? தெரியுதா? குரூப்ல எல்லாருக்கும் தெரியுதா? கன்ஃபார்ம் பண்றேங்க ஒரு எம்டி. சார் சொல்லுங்க சார். தெரியுதுங்க சார், தெரியுதுங்க. கரெக்டா இருக்கு, கரெக்டா அப்படி இருக்கு. வாரத்துக்கு ஓகேங்க. சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. அவர் செக் பண்றதுக்கு சந்தேகத்துக்கு தான் கேக்குறாரு. சரி, பழைய வீடு எப்போது கிட்டும்? சிலருக்கு பழைய வீடு எப்ப கிடைக்கும் அப்படின்னா ஒரு சிக்கல் இருக்கு. 3 குரு அமர, நாளுக்குரியவனும் சுக்கிரனும் சனியின் பார்வை கிட்டியிருந்தால் அந்த ஜாதகனுக்கு பழைய வீடுதான் கிட்டும். 4ஆம் வீடு சனியினுடைய வீடாக வந்தாலும் 4ஆம் வீடு சனியினுடைய சனி தொடர்பு பார்த்தாலும் 4 வீட்டை இவர்கள் பழைய வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவங்க அந்த பழைய வீட்டுல குடியிருப்பாங்க, வாங்கி அதை ரீமேக் பண்ணி அதுல குடியிருப்பாங்க. அப்ப சேதமடைந்த வீடு யாருக்கு கிட்டும்? சேதமடைந்த வீடு, சேதமடைந்த வீடுனா அந்த வீடு தீ பிடிச்சிருக்கும், அல்லது இந்த ஃப்ளோர் வந்து பொத்துன்னு விழுந்து அதை மறுபடியும் கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ரீ ஒர்க் பண்ண வீடு யாருக்கு கிடைக்கும்? நாளுக்குரியவனும் சுக்கிரனையும் பாவர்கள் கூடியிருந்தாலும், நாளுக்குரியவனையும் சுக்கிரனையும் பாவர்கள் கூடியிருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு சேதம் இந்த வீடுதான் கிடைக்கும். சேதமடைந்த வீடுதான் கிடைக்கும். அடுத்து நெருப்பினால் எரிந்த வீடு யாருக்கு கிடைக்கும்? ஏதாவது ஒரு ஃபயர் ஆயிருக்கும், ஃபயர் ஆகி மறுபடியும் நமக்கே தெரியாது, அதை பெயிண்ட் அடிச்சு வித்துட்டு போயிடுவான், பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்ல மாட்டான். நம்ம வாங்கி குடி வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வாங்கணுன்றது நம்ம தலையெழுத்து. வாங்கி நம்ம குடி வந்ததுக்கு அப்புறம் நல்லா பேசி பழகும் போதுதே, ஐயா உங்க வீடு வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி குபு குபு குபுன்னு புடிச்சிச்சு. இப்ப எங்க வீட்டு பக்கத்துல தீபாவளி அப்ப ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழைய பேப்பர் விற்கிற கம்பெனி அதுக்கு ரேட்டு போட்டு கங்கு பட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய 2 வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. பக்கத்துல இவன் வந்து ஒரு குடோன்ல தீ பிடிச்சு பக்கத்து வீடு 2 வீடு தீ பிடிச்சிருச்சு. இப்ப வந்து மறுபடியும் அவங்க பெயிண்ட் அடிச்சு வச்சு இருக்காங்க. கரெக்டா அந்த இது வரணும். யாருக்கு? நெருப்பினால் ஏற்பட்ட சேதத்தினால் யாருக்கு வீடு கிடைக்கும்? நாளில் சனி செவ்வாய் அமர்ந்து சுவர் பார்க்காவிட்டால் அவனுக்கு நெருப்பினால் சேதமுற்ற வீடுதான் அமையும். சனி செவ்வாய் சேர்ந்து 4ஆம் இடத்துல அமர்ந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் ஏற்கனவே அந்த வீடு தீ பிடிச்ச வீடாத்தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில தீ பிடிச்சிருக்கும், சின்ன அளவுலயோ பெரிய அளவுலயோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். ஆனாலும்தான் அந்த வீட்டுல குடியிருக்க முடியும், தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஒதுக்குப்புற வீடு யாருக்கு அமையும்? ஒதுக்குப்புற வீடுனா நம்ம வீட்டை சுத்தி இப்ப எங்க வீடு வந்து ஒதுக்குப்புற வீடு ஆகி போச்சு. ஏன்னு அந்த மதுரையில இருக்கும்போது என் வீடு சுத்தி எல்லாம் கதைன்னு வீடு இருக்கும். இப்ப நாங்க ஒதுக்குப்புற வீடு. ஒதுக்குப்புற வீடுனா என்னன்னா ஒரு கும்பலா குடியிருக்கிற வீட்டுல இல்லாம தனியா போய் நம்ம குடியிருக்கிறது. நம்ம வீட்டை சுத்தி வீடுகள், நம்ம வீட்டை சுத்தி வீடுகள்லாம் இருக்காது. அது யாருக்கு அமையும் அப்படின்னா சுக்கிரனும் நாளுக்குரியவனும் 6, 8, 12 கெட அந்த ஜாதகனுக்கு குடியிருப்பு பகுதியில் இருந்து விலகியுள்ள தனித்த வீடுதான் அமையும். சுக்கிரனும் நாளுக்குரியவனும் 6, 8, 12 அமைஞ்சிருச்சுன்னா அவருக்கு எல்லோரும் சேர்ந்து வாழக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் வீடு அமைவது இல்லை. அவர் தனியா காட்டுக்குள்ளதான் வாழ்வாரு. அதுக்கடுத்து யாருடைய வீடு பாழாய் போகும்? பாழாய் போகும்னா என்ன அர்த்தம்? நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அந்த திசாபுத்தி வந்தா அந்த வீடே என்ன ஆயிரும்? வீட்டை விட்டு காலி பண்ணி போற அளவுக்கு ஆயிரும். வெள்ளை அடிக்க மாட்டாங்க, உழைக்க மாட்டாங்க, ஒரு பாழடைஞ்ச பங்களா மாதிரி ஆயிரும். 4ஆம் இடத்தில் ராகு நிற்க அந்த ராகுவை பாவர்கள் பார்க்க அந்த ஜாதகர் பிறந்த வீடு பாழாய் போகும். 4ஆம் வீட்டில் ராகு கேது இருந்தால் சொந்த பேரில் வீடு இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 4ஆம் இடத்துல வந்து ராகு கேது இருந்தால் வீடு இருக்காது, அவங்க பேர்ல இருக்காது, ஜாதகத்தோட பேர்ல இருக்காது. அதே நேரத்துல ராகு இருந்து பாவர்கள் பார்த்துட்டா அந்த ஜாதகருடைய வீடு பாழா போகும்.
குடியிருந்த வீடு பாழா போயிருன்றார். போன வீடு கிடைக்கும்ன்றது இல்ல. அவர் எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீடு பாழா போயிடும். அவங்களுக்கும் இது டவுட் அந்த டயத்தை கிளியர் பண்ணாதேன். அந்த டயத்தை அடுத்த டாபிக் போயிடுவான். தப்பு கிடையாது. ஓகேவா? நாளுக்குரியவனும் சுக்கிரனும் தீய ஸ்தானங்களை அடைந்தால், தீயவர்களுடன் சேர்ந்தால் வீடுக்கு அழிவு உண்டாகும். நல்லா கேட்டுங்க. நாளுக்குரியவனும் சுக்கிரனும் தீய, அப்ப மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாளுக்குரியவன் சுக்கிரன் தீய ஸ்தானங்களில் அமர்ந்தாலும், தீயவர்களுடன் சேர்ந்தாலும், தீயவர்கள் பார்த்தாலும் அந்த திசாபுத்தி காலங்களிலே வீட்டுக்கு அழிவு ஏற்படும். அப்படின்னா என்னங்க அழிவு ஏற்படும்னா, திடீர்னு கவர்மெண்ட் என்க்ரோச், அதாவது ரோட்டை அகலப்படுத்துறான், இடிங்கன்னுவாங்க. எத்தனையோ வீடுகள் இடிச்சிருக்காங்க. இப்ப நாங்க குடியிருக்கிற வீட்டுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல வந்து ஒரு 500 வீடு காலி. ஹைவேஸ்ல வீடு இந்த வந்து ஒரு பஸ் மட்டும் போற மாதிரி இருந்துச்சு. இப்ப 6 வே ட்ராக்கா மாத்துனாங்க. ஏகப்பட்ட வீடு அடி. அந்த அமைப்பு அந்த திசா பத்தி கட்டாயம் வந்து எல்லாத்துக்குமே 500 பேருக்குமே வந்து அப்படின்னா கட்டாயம் ஏற்படும். அப்ப அவன் வீட்டை பெற்று அந்த வீட்டுக்கு அழிவு ஏற்படணும். அழிவு வீட்டுக்கு எப்பங்க ஏற்படும்? வீட்டுக்கு ஹவுசிங் ஒண்ணு வாங்கி ஒருத்தர் வீட்டு இருப்பாரு, நல்லா கட்டிக்கிட்டே இருப்பாரு, டக்குன்னு கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படும். அந்த வீட்டை ஜப்தி பண்ணி அந்த வீட்டை காலி பண்ண சொல்லி என்ன பண்ணிடுவான்? ஏலத்துக்கு விட போயிடுவான். ஏலத்துக்கு விட போகும்போது வீட்டுக்கு என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா அழிவு ஏற்படும். புரியுதா உங்களுக்கு? அழிவுன்றது பல கேட்டகரி இருக்கு. கேளுங்க. 4ஆம் இடம் அந்த நீர் ராசியா வந்து அந்த இடம் கேட்கலையா எங்களுக்கு? நிறைய வீடு அமையறது. நான் தான் உங்களை கேட்டுக்கிறேன். நீங்க அப்ப எங்க போயிட்டீங்க? நிறைய பேர் வந்து லோன் வாங்கிட்டு கூட லோன் கட்ட முடியாம திரும்பி எடுத்துக்கிறாங்க ஐயா. அதைத்தான் சொல்றேன். சொன்னேன், லோன் கட்ட முடியாம நல்லா கட்டணும்ன்ற என்ன உடையவரா இருப்பாரு, ஆனா திசா வந்து கட்ட விடாது. அப்ப என்ன ஆகும்னா, லோனை வந்து பேங்க் வந்து ஜப்தி பண்ணி நோட்டீஸ் ஒட்டிடுவான். குறிப்பிட்ட நாளுக்குள்ள வீட்டை காலி பண்ணு, நாங்க ஏலத்துக்கு கூட போறோம்ன்றான். அப்படி ஏலத்துக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சமீபத்துல கூட சிவாஜி கணேசனுடைய வீடே ஏலத்துக்கு போயிருச்சு. தெரியுமா உங்களுக்கு? பேப்பர் எல்லாம் படிச்சீங்களா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் லோன் வாங்கினத வீடு எத்தனையோ கோடி, அந்த லோனை வந்து கரெக்டா ரீபேமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த வீடு ஏலத்துக்கு வந்துருச்சுங்க. போன வருஷம் ஏலத்துக்கு வந்து பேப்பர் டிவியில அசிங்கப்பட்டு அப்புறம் அந்த பேர் கெட்டு போயிடும், அவருக்கு சிவாஜிக்கு பேர் கெட்டு போயிடும் சொல்லி அதை மேக் பண்ணி இப்ப முடிச்சுட்டாங்க, அந்த வீட்டை முடிச்சுட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஏற்படும். நீங்க மறுபடியும் சொல்லணும். அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க சார். ஒசூர் சார். ஐயா சொல்லுங்க. நீங்க இதுல இருங்க. கரெக்டா உங்களுக்கு தான் சொன்னேன் பல வீடு யார் வச்சிருப்பான்னு. ஐயா எனக்கு அது பொருந்தது. உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கு அந்த ரூல்ஸ் பொருந்தது. ஓ அப்படியா? உங்களுக்கு எத்தனை வீடு இருக்கு? நான் தான் சொன்னேன் 20 இருக்கு. ஓ 20 வீடு. ஆமா நீங்க தானே இதுக்கு மேல ஒருத்தர் பேசினவர் யாரு? வெங்கடேசன் மறுபடியும் சொல்றேன். வெங்கடேசன் திருப்பத்தூர். சரி வெங்கடேசன் சார் நல்லா இருக்கீங்களா? ஆசிரியர். நன்றி. ஆமா நீர் ராசிகளில் ஒன்றாக இருக்க, நீர் ராசியில 4வது வீடு ஒன்னா இருக்கணும் அமைந்து, அதுல சந்திரன் வீட்டிருந்தாலும் பல இடங்களில் வீடு வைத்திருப்பான். அதுக்கடுத்து சந்திரனும் நாளுக்குரியவனும் இவர்கள் அமர்ந்த நவம்ச அதிபர்களும் ராசி கட்டத்துல எங்க இருக்காங்களோ அங்க நவம்சத்துல முரளிதரன் சார் வீடியோ ஆஃப் பண்ணுங்க. முரளிதரன் சார் வீடியோ ஆஃப் பண்ணுங்க. நவம்ச அதிபர்களும் சரராசியில் நின்றிருந்தால், சார் மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க, சந்திரனும் நாளுக்குரியவனும் இவர்கள் அமர்ந்த நவாம்ச அதிபர்களும் சரராசிகளில் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் அநேக இடங்களில் வீடு வைத்திருப்பான்.
இந்த மாதிரி நம்ம பழக்க வழக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க. கொடைக்கானல்ல ஒருத்தர் 2 வருஷத்துக்கு 1 நாள் 2 நாள் போய் தங்குவாருங்க. அங்க ஒரு வீடு வச்சிருக்காரு. சென்னையில ஒரு வீடு வச்சிருக்காரு. திருவண்ணாமலையில ஒரு வீடு வச்சிருக்காரு. எங்கேயா அங்கேயே எப்பயாவது போவேன் சார். மீதி நேரம் பூட்டி கிடக்கும் சார். இப்படியும் இருக்காங்க. இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பல இடங்களில் பல மாவட்டங்களில் வீடுகள் இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து அரசாங்க தண்டனை எப்போது போகும் பாருங்க. அரசாங்கத்தின் மூலமாக எப்போது போகும்? இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோர்ட் கேஸ்ல வந்து வீடு மாட்டிக்கிறோம். பினாமி பேர்ல வச்சிருப்பாங்க. ஏதாவது சொத்து சிக்கல் வந்துடும். ஐயா ஒரு வருமானத்துக்கு நிமிஷம். அதிகமா கேளுங்கய்யா. ஐயா குரூப்ல யாருக்குன்னா வந்து ஐயாவோட ஃபேஸ் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குதா இல்ல ஐயா முகம் தெரியலையா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுங்க. யாருன்னா ஒருத்தர். இல்ல சார், அவங்க முகம் தெரியலதாங்க சார். சார் ஐயா நீங்க முகம் ஒரு வரல, நிமிஷம் ஸ்டக் ஆகி கட் நிக்குது. பண்ணிட்டு உள்ள வாங்க ஐயா. வாய்ஸ் கேக்குது, கட் பண்ணிட்டு உள்ள வாங்க ஐயா. என்ன இது அடிக்கடி? இல்ல அது நான் சொல்றேன் என்னன்னு. நீங்க கட் பண்ணிட்டு வாங்க. இப்ப வந்துருச்சு. தெரியுதா? இப்ப வந்துருச்சு. ஏன் முகம் தெரியலாண்டி நீங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர் சூர்யாவே சொல்லணுமா? சரி, வாய்ஸ் சொல்லுங்க. வருதானுங்க? வாய்ஸ் வருது. ஐயா வா. அப்ப என் முகம் தேவையில்லை உங்களுக்கு. ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி நான் பேசியே போட்டு விட்டுறேன். அதுக்கடுத்து பாருங்க சார். நம்ம நீங்க விரும்பின செவ்வாய்க்கிழமை கூட இந்த தலைப்பை விரிவா பார்ப்போம். அப்படி விஷயம் இருக்கு. அரசாங்கம் யாருடைய வீட்டை எடுத்துக்கலாம். இப்ப சமீபத்துல ஒரு அமைச்சர் முதலமைச்சருடைய வீடு எடுத்துட்டாங்களா? கோர்ட் எடுத்துருச்சா? எடுத்து போய் வேற ஆளு கையில இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல, நீங்களும் சொல்லாதீங்க. அப்ப இந்த மாதிரி 1000 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு பாப்புலர் பிகர்னால நமக்கு தெரிஞ்சிருச்சு. எத்தனையோ பேருடைய கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு சொத்து பிரச்சனை மாட்டிடுவான் ஒருத்தன், அந்நிய செலவாணி மோசடி அப்படி மாட்டிடுவேன். அப்ப அவனுடைய சொத்தை பூரா கவர்மெண்ட் என்ன பண்ணிடும்? லாக் பண்ணிடும். வீடு வாசல் எல்லாமே. எத்தனையோ அமைச்சர்கள் இப்ப வந்து அதுல மாட்டிக்கிட்டு கிடக்காங்க. அப்ப குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது என்ன ஆயிரும்? கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆயிரும். அது யாருக்கு அமையும்? அரசாங்க தண்டனையால் வீடு எப்போது போகும்? ரோடு போடுவது, பாலம் கட்டுவது, ஏதாவது வாழ்க்கையில் பறிமுதல். இந்த பாடல் வந்து ஜாதக பாரிஜாதம் 223வது பக்கத்துல இந்த செய்தி இருக்கு. 5 பாவியுடன் நாளில் அமர, 5 பாவியுடன் நாளில் அமர, நிலம் புறம் வீடு அரசாங்க தண்டனையால் அல்லது அபராதத்தால் அவனிடம் இருந்து பறிமுதல். நல்லா கேட்டுங்க. இந்த ஜாதக பாரிஜாதம் அப்படின்ற ஒரு நூல்ல 223வது பக்கம் வருது. 5 பாவருடன் கூடி நாளில் அமர்ந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா, இப்படி ஒருத்தர் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா நீ அடிச்சு சொல்லலாம், உங்க வீடு உங்களோட கையை விட்டு போகுமியா அப்படின்னு சொல்லலாம். அவனிடம் இருந்து வீடு பறிபோகும். 8 நாளில் அமர, அதாவது அஷ்டமாதிபதி நாளில் அமர, நவாம்சத்தில் அவன் தீயவர்களின் வீட்டில் ஏறியிருந்தாலும் மேற்கொண்ட பலன் நடந்தே தீரும். 8 நாள்ல உட்காரக்கூடாது. 8 நாள்ல உட்கார்ந்து நவாம்சத்துல அந்த 8 தீய வீட்டுல இருந்தாலும் அவனுக்கு இது ஏற்படும்ன்றார். அப்ப 2 ரூல்ஸ் சொல்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய சொத்து பறி போகும்ன்றான். ஓகேவா? 4 12 நின்றிருந்தால், 4 12 போய் நின்றிருந்தால் அடுத்தவர் வீட்டை தன் சொத்தாக கருதி வாழ்ந்து கொண்டிருப்பான். பாருங்க, ஓசிலே வாழ்வேன்றான். 4 12 உட்கார்ந்து இருந்தா வெளி தேசத்தில் வாழ்வான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப ஃபாரினுக்கு ஒருத்தர் போவாரான்னு கேட்டா இந்த பாயிண்ட் ஒண்ணு உண்டு. 4 8 உட்கார்ந்துருந்தா அந்த திசாபத்தி வந்து அந்த வெளிநாடு போயிருந்தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அவன் எப்படி வாழ்ந்தான்? மற்றொரு வீட்டிலோ வாழ்ந்திருப்பான். அவனுடைய வீட்டுக்கு எதை வீட்டுல குடியிருக்கானோ அந்த வீட்டவே அவன் வீடாக கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பான். அதுவும் என்னுடைய லைஃப்ல, என்னுடைய ஃப்ரெண்டோடைய லைஃப்ல நடந்துச்சு. போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த வீடு வியின்ட்டேன். நான் எதுக்குடா விற்கணும்ன்ற வீட்டுக்காரன்
ஐயா எனக்கு இந்த வீடு பிடிச்சிக்கிருச்சு, அதனால நான் இந்த வீட்டுல இருப்பேன் அப்படின்னா, நான் விற்கல, நான் வித்தா தானே நீ இருப்ப அப்படின்னு சொல்லி சண்டை ஓட்டு கடைசியில போலீஸ் கேஸ் எல்லாம் போய் கடைசியில குடியிருந்தவனே அந்த வீட்டை விலைக்கு வாங்கிட்டாங்க. அவன் வந்து மண்ணெல்லாம் தூவி விட்டு சாபம் விட்டுட்டு அந்த வீட்டை கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கேட்டுங்க, நாளுக்குடியவன் எப்ப வீடு நாசமா போகும் அப்படின்றத 225ஆம் பக்கத்துல அந்த செய்தி இருக்கு. நாளுக்குடியவன் சனி செவ்வாய் மாந்தி சேர்ந்தால் அந்த வீடு சரி இருக்காது, அந்த வீடு கெட்டு போய்விடும் அப்படின்றான். ஓகேவா? வீடு இல்லாதவனுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்? வீடே இருக்காது. 10 4 செவ்வாய், 10 4 செவ்வாய் சேர்ந்து 6 8 12 இருந்தாலோ, நீச்சம் அல்லது வலு இழந்து விட்டாலோ, பூர்வீக பங்கில் சொத்து இல்லை. அவங்க அப்பாவுக்கு ஒரு 10 வீடு இருக்கும், 5 வீடு இருக்கும், அவங்க கூட பிறந்த ஒரு 3 பேர் இருப்பாங்க. எத்தனையோ பேர் 2 பேருமே என்ன பண்ணிருவாங்க, வாங்கிட்டு ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு? அதே 10 4 பிளஸ் செவ்வாய், இந்த 3 சேர்ந்து 6 8 12 இருந்து விட்டால் அவனுக்கு பூர்வீக சொத்தில் பங்கு இல்லை. எவ்வளவு ஒரு வீடு வச்சிருந்தாலும் 5 விஷயம் வராது. புரியுதா? 4 உச்சமானால் மாட மாளிகை கட்டுவான். 4 ஆட்சியானால் அழகிய பல வீடு அடுக்கு மாடி கட்டி வாழ்வான். சார் உங்க ஃப்ரெண்ட் 4 ஆட்சியானால் அழகிய பல அடுக்கு மாளிகை வீடு வாழ்வான். 4 சேர்ந்தால் சிதலமடைந்த வீட்டை சொந்தக்காரனாக இருப்பான். சிதலமடைந்த வீடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வீட்டை வாங்கிடுவான். அந்த வீட்டை வந்து வெள்ளடிக்கவோ கொத்தனார் வேலை பார்க்கவோ பணம் பார்க்கவோ முடியாது. இப்ப வெளியிலிருந்து பார்க்கும்போது அது ஒரு மினி பேய் பங்களா மாதிரியே இருக்கும். அதுதான் இந்த காரணம். சிதலமடைந்து வீடு சிதலமடைஞ்சு கிடக்கும், அதுல வாழ்ந்துகிட்டு இருப்பான். வெள்ளை அடிச்சு 20 ஆகும் சில வீடுலாம். அப்படிலாம் சிதலமடைஞ்சு வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. பங்குமனை பறிபோகும். யாருக்கு பங்குமனை பறிபோகும்? பங்குமனைனா என்னன்னா, அப்பாவுக்கு ஒரு வீடு இருக்கும், கூட பிறகு 2 வீடு இருப்பான். அந்த 2 விதத்துல ஈக்குவலா பிரிச்சுக்கிறதுன்னு சட்டம். ஈக்குவலா இன்னைக்கு பெண்களுக்கும் ஈக்குவல் ஷேர் உண்டு, சட்டம் சொல்லிருச்சு. ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஈக்குவலா கொடுறா சொத்துலன்ட்டான். அப்படி இருந்தாலும் யாருக்கு கிடைக்காது. பகை வீட்டிலோ நீச்சு வீட்டிலோ 4 நின்று இருக்க, பகை வீட்டில கூட 4ஆம் இடத்தை அதிபதி பகை வீடியோ நீச்சம் பெற்ற வீட்டிலேயோ 4 அமர்க்க, 12 2 அமர. இதுல 2ல எது வந்தாலும் நடந்துடும். 12 2ல இருந்தா சரி. லக்னாதிபதி சூரியன் 4ஆம் இடத்தினுடைய அதிபதி சேர்ந்திருந்தாலும் சுவர் பார்க்கவில்லை என்றால் அந்த ஜாதகன் வீட்டை பிறரிடம் இழப்பான். வீட்டை பிறரிடம் இழப்பான். ஒரு சின்ன சொற்ப தொகைக்கு ஒரு வட்டிக்கு வாங்கியிருப்பான். யாரு? வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவன் இந்த வீட்டு ஓனருக்கு வட்டிக்கு கொடுத்துருப்பான். திடீர்னு அந்த வட்டியை அடைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவேன், ஐயா கூட காசு தரேன், இந்த வச்சுக்க, இந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு வாங்குறவன் 1000 பேர் இருக்கான். அந்த 1000த்துல ஒருத்தன் நானு. என்னுடைய அப்பாவுடைய வீட்டுல வந்து வாடகை விட்டு கொஞ்சம் வட்டிக்கு வாங்கியிருந்தாரு எங்க அப்பா. அந்த வட்டி கட்ட முடியல. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், எங்க அப்பா அது கழிச்சுக்கப்பா, வாங்கினதை கழிச்சுக்கிட்டு மேற்கொண்டு இவ்வளவு கொடுப்பா, அந்த வீட்டை நீ வச்சுக்கப்பான்ட்டு அப்படியே கொடுத்துட்டார். அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த அமைப்பு இருந்திருக்கும் எங்க அப்பாவுக்கு. அதனால வீடு இழந்தார். யாரு? குடியிருக்கிறவங்க இழந்தார். இன்னைக்கு அது பணம் போகுது. அன்னைக்கு இன்னைக்கு அந்த வீடு வந்து நினைச்சாலும் வாங்க முடியாது. அப்படி ஒரு இது. 4ஆம் இடத்தினுடைய அதிபதி பகை வீட்டில் இருந்தாலோ நீச்சம் பெற்றிருந்தாலோ இந்த சிக்கல் உண்டாகும். 12 2ல இருந்தாலோ அமர்ந்தாலோ இது வரும். ஓகேவா? நம்ம ஏற்கனவே சொன்னோம், 12ஆம் இடத்தினுடைய அதிபதி 2ஆம் இடத்திலிருந்து திசாபுத்தி வந்தால் அரண்மனையை போல வீடு கட்டுவான்.
அந்த ஐயா விதியும் சொன்னோம். ஐயா சொல்லுங்க. மறுபடியும் கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சுங்க ஐயா. மறுபடியும் வெளியே போயிட்டு வாங்க ஐயா. அது போன்ல நோட்டிபிகேஷன் என்னங்க வந்தா இப்படி ஆகுது. இல்ல போன்ல நோட்டிபிகேஷன் வந்தா இப்படி ஆகுது. நோட்டிபிகேஷன் யார் போடுறது? அதுவா யாரோ வருமா? பண்ண நோட்டிபிகேஷன் அதுவா வர்றதுங்க ஐயா. அதெல்லாம் இல்ல வீடியோ யாரு ஆஃப் பண்றது? இல்ல இல்ல நான் ஆஃப் ஆஃப் பண்றது இல்ல ஆஃப் பண்றது இல்லைங்க ஐயா. சம்பந்தப்பட்டவங்க அவங்களுடைய செல்போன்ல நோட்டிபிகேஷன் ஆமா ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இல்ல நம்மளுக்கு இல்ல, ஓ நமக்கு யாருக்குமே இல்ல ஐயா. உங்களோடதுல நோட்டிபிகேஷன் நீங்க ஆஃப் பண்ணணும். நான் அப்புறமா நான் பண்ணி சொல்லித்தரேன். நான் முடியட்டும். ஐயா ஓ ரைட் ரைட். எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே கிடக்கும். அததான் ஆஃப் வந்தாலும் பண்ணணும். ஆஃப் ஆயிருமா? அததான் ஆஃப் சரி பண்ணணும். சரி ஆஃப் சரி. பண்ணி வச்சாதான் இது ஆகாது. பேசாம செல்லவே ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எதுக்கு நோட்டிபிகேஷன்? கிளாஸே எடுக்க முடியாது. ஆமா. மாற்றான் வீட்டில் மகிழ்வாய் வாழ்பவன். இன்னொரு ரூல்ஸ். மாற்றான் வீட்டில் மகிழ்வாய் வாழ்பவன் யாரு? 4 1 இணைந்து லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் இணைந்து 4 நின்றால் அந்த ஜாதகன் வீட்டில் மகிழ்ச்சியாய் வாழ்வான். அவருங்க 4ஆம் அதிபதி லக்னாதிபதியும் சேர்ந்து 4ல இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? லக்னாதிபதி 4ல இருக்கணும், 4ஆம் அதிபதி ஆட்சியில இருக்கணும். அதைத்தான் இப்படி சொல்றாங்க. இருந்துச்சுன்னா மாற்றான் வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்வார். அவன் வாடகை கொடுக்க மாட்டேன், கரண்ட் பில் கட்டுக்க மாட்டேன், யாரோ ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருப்பான், இவன் குடி இருந்துகிட்டு இருப்பான். நாளுக்குடையவன் எத்தனை பாவக்கரைகள் சேர்ந்திருக்கின்றனவோ, நாளுக்குடையவனுடன் எத்தனை பாவக்கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றனவோ அத்தனை வீடுகள் கட்டி அவை இடிக்கவோ இழக்கவோ உள்ளான். நாளுக்குரிய எத்தனை பாவக்கிரகங்கள் இருக்கிறதோ அப்ப அத்தனை வீடு கட்டுவான்றான். அத்தனை வீடு கட்டுவான், கட்டி அதை இடிக்கவோ இழக்கவோ செய்வான். அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றது. ரைட். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுல ஏதாவது சந்தேகங்கள்? மிக சிறப்பான ஆய்வு. இருந்தாலும் நோட்ஸ் ஆமா. எடுக்க முடியல, அதான் ஒரு வருத்தம். நன்றி ஐயா. இது நாங்க யூடியூப்ல ஏத்திடுவோம். அதை பொறுமையா பார்த்து ரீவைண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நோட்ஸ் எடுக்கிற மாதிரி மெதுவா சொன்னோம்னா கிளாஸ் முடிக்க முடியாது. புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்கிட்டு எடுங்க. அதை குரூப்ல போட்டு விட்டுருவோம். அதுக்கடுத்து எப்போது ஒருவர் வாகனம் வாங்குவார், இதை நீங்க கட்டாயம் எழுதணும். எல்லாரும் நோட்ஸ் எடுக்கணும். வேணா பேப்பர் எடுத்துக்கங்க. ஐயா சிவகங்கை பழனிசாமி பேசுறேங்கய்யா. நீ கிளாஸ் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா உங்க அதே இது ஒய்ஃபை போட்டேன், அதனால ஸ்டக் போயிட்டு. ஐயா சொன்னா சரிதான். ஐயா கரெக்டா சொல்லுவார். நல்லா இல்லாட்டி நல்லா இல்லைன்றுவாரு. ஐயாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துடும். பழனிசாமி ஐயா அடிக்க பேசுங்க, அவங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இப்ப நான் சொல்லக்கூடியது எழுதணும். அதே நேரத்துல நான் பார்ப்பேன், யாரை கேட்கறேன்னா அவங்க எடுத்து காட்டணும் கேமரால. ஏன்னா எப்படி நீங்க வாகனம் வாங்கி. ரொம்ப நன்றி நன்றிங்கய்யா. இன்னைக்கு எனக்கு அரை மனசா இருக்கு, சரியா நடத்தல. இன்னைக்கு நல்லா இருக்குன்றீங்க. சில நேரத்துல நல்லா நடத்தினேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன், அன்னைக்கு நல்லா இருக்காது போல. சரி சரி. நான் ஒரு வாகனம் வாங்கியிருப்பாரு அல்லது எப்ப வாகனம் வாங்குவார், அதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா எல்லாத்திட்டையுமே இருக்கும். வாகனம் என்று சொல்லி சைக்கிள் முதற்கொண்டு, சைக்கிள், 2 வீலர், புல்லட்டு, காரு, பழைய காரு, புது காரு, எதுனாலும் சரி, அது பூராவே வாகனம் தான். ஓகேவா? ஐயா சிவகங்கை பழனிசாமி பேசுறேங்கய்யா. இந்த புத்தகத்தை ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறோம்னு சொன்னீங்க. புஸ்தகத்தை ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறோம்ங்கிறீங்க, அதுக்குள்ள கட்டணம் என்னங்கிறத தெரியப்படுத்துவோம். ஐயா கோச்சுக்கிறாருங்க. இப்ப தேர்வு நடந்துகிட்டு இருக்கு, தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. 2 வேலையிலும் நான் சிக்கிறீங்க. நாளைக்கு ஒரு நாள் பொறுத்துக்குங்க, நாளை கழிச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த வேலையை முடிக்கணும்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. நாளை கழிச்சு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு எவ்வளவு என்னன்னு சொல்லிடுறேன். 2 நாளில் எடுத்து 3ஆம் நாள் உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவேன். ஓகேவா? எப்போது இதை எழுதிங்க சார். இதை நீங்க ஆய்வு பண்ணி பார்க்கணும் சார். ஆய்வு பண்ணி வாட்ஸ்அப்ல போடணும். எப்போது வாகனம் வாங்கி இருப்பார் அல்லது வாங்குவார் போடுறேன், அல்லது வாங்கியிருப்பார். ஓகேவா? நல்லா பாருங்க.
நான்காம் இடத்தோன். நான்காம் இடத்தோன். இது ஹோம்ஒர்க். இதை ஒர்க் அவுட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடணும். நான் இதுவரை ஹோம்ஒர்க்கே உங்களுக்கு கொடுக்கல. ரெண்டாவது ஹோம்ஒர்க் நீங்க செய்ய கரெக்டா இருக்கும். அது நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய இந்த சென்னை பிருந்தா அவங்க ஒருத்தர் ஹோம்ஒர்க் நிறைய செய்யறாங்க. நீங்க யாரும் செய்யற மாதிரி தெரியல. இது பாருங்க, நான்காம் இடத்தோர் ஸ்புடத்தோடு, ஸ்புடம்னா டிகிரி, ஸ்புடத்தோடு சுக்கிரன், சுக்கிரன் ஸ்புடத்தை, சுக்கிரன் ஸ்புடத்தை கூட்டி கூட்டி கண்ட ராசியில், கூட்டி கண்ட ராசியில் குரு கோச்சாரம் போட்டுங்க. அதாவது குரு கோச்சாரத்தில் 1, 4, 7, 10, 1, 5, 9 9 வரும்போது வாகனம் யோகம் அமையும். வாகன யோகம் அமையும். இதுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன் சார். இந்த கேள்வியும் உங்ககிட்ட கட்டாயம் கேட்பாங்க சார். அவங்க கேட்காட்டி கூட நீங்க டக்குன்னு இந்த ஒரு குட்டி மேத்தமெட்டிக்ஸ் போட்டு பழகிக்கிட்டீங்கன்னா, என்ன இந்த டயத்துல நீங்க வாகனம் வாங்கியிருக்கணுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. அஜிஜப்பா கரெக்டா 4 வருஷத்துக்கு முன்னாடி வாகனம் வாங்கணும் கரெக்டா சொன்னே அப்படின்னு போறப்ப மனசுல ஒரு நிமிஷம் உங்களை உயர்வாக நினைப்பார்கள். பயிற்சி எடுக்கணும். அதாவது 4ஆம் இடத்து ஸ்புடம். ஸ்புடம்னா உங்களுக்கு தெரியும், 4ஆம் இடம் எந்த இடம் வேணா வரலாம். தனி வீடா வரலாம், சூரிய வீடா வரலாம், சந்திரனுடைய வீடா வரலாம், யாருடைய வீடா வரலாம். அந்த 4ஆம் இடத்து யார் சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் மாதிரி போட்டு அப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, போடுவோம். போட்டு காட்டு. இதை மட்டும் அடிக்க வேணாம். அதை அடிக்காம அப்படியே போடுங்க. ஏன்னா அது அடிக்காம கீழே போட்டுருவோம். ஆமா கீழே போடும். இதுவே எளிமையா புரியுதுங்க ஐயா. 4வது இடத்துல இருக்கிறவர் வந்து எந்த 9ஆம் பாவத்திலேயோ 8வது பாவத்திலேயோ 6வது பாவத்திலேயோ இருந்தால் அங்கிருந்து சுக்கிரன் எங்க இருக்கிறாங்களோ அது வரலும் கூட்டி மொத்த டிகிரி அதுக்குள்ள வந்து குருனுடைய கோச்சாரத்துல 1, 4, 7, 10 அல்லது 1, 5, 9 வரும்போது வாகன வண்டி வந்து வாகனத்துக்கு யோகம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஐயா நீங்க சொல்றது ரைட் தான், ஆனா நான் சொன்னது வேற. அதாவது இப்ப முதல் இதை கவனம் செலுத்துறது. நீங்க சொல்றது ரைட் தான், நான் சொல்றது கொஞ்சம் வேறுபாடு. 4ஆம் இடம் இப்ப என்ன சுரேஷ், என்ன லக்னம் சொல்லுங்க. மிதுன லக்னம் போடுங்க. மிதுனம். சரி, மிதுன லக்னம். 4ஆம் இடம் யாரு? யாருடைய வீடு? புதன். நீங்களே சொல்லுங்க, ஒரு டிகிரி சொல்லுங்க. புதன் என்ன டிகிரி வாங்கியிருக்கு? உங்களே செக் பண்ணிடுவோம். வாகனம் வாங்கிட்டே வாங்க போறீங்களா, எப்ப அமையன்னு பாத்துருவோம். சொல்லுங்க சார், டிகிரி சொல்லுங்க. இல்லாட்டி தெரியாட்டி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. 17 டிகிரி போடு. 17ஆ? சரி, ஓகே. டிகிரியை மட்டும் எடுத்துக்குவோம். இது ஒரு கலை இருந்தா என்ன வருவான்? ஒரு 12 கலை 00 மினிட்ஸ். ஓகே. இதுல அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் எங்க வேணா இருந்து போறாரு, அதை பத்தி கவலை கிடையாது. அந்த சுக்கிரனுடைய டிகிரி என்ன சொல்லுவான்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். சுக்கிரன் டிகிரி சொல்லுங்க சார், ஏதாவது ஒண்ணு. ஏதாவது டிகிரி சொல்லுங்க. 23 போடும். 23 டிகிரி வச்சுக்கிருவான். இது ஒரு 7, இது 15 செகண்ட். இப்ப 2ஐயும் கூட்டுங்கிறான். அப்ப 2ஐயும் கூட்டினா இது ஒரு 15, இது ஒரு 19. ரைட்டா?
காட்டுங்க. ரெண்டையும் கூட்டிருங்கன்றா. ரெண்டையும் கூட்டிட்டோம்னா 40 டிகிரி 19 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். கலை 40 மாகலை 19 கலை 15 விகலை. சரி, இது வந்து அந்த புக்குல எந்த இடத்துல என்ன வரும்? 30 தான். 30னா இது 1 30 வரை இங்க வரும் சார். இங்க 40 போது இங்க வந்துருமா? ரிஷபம் மேஷம் ரிஷபத்துக்கு வந்துடும். கரெக்ட். யார் சொன்னது? ஐயா ஸ்டக் ஆயிருச்சுங்க. சக்காருதா சார்? வெங்கடேஷ் சார் சூப்பர். கரெக்ட். ஐயா இப்போ கேமரா வரலையா? வரல. ஆமையா ஆமையா, நீங்க சொன்ன நோட்டிபிகேஷன் எப்படி ஆகியே தொட்டோம்னா சிக்கலிங்க. அப்படியே பாத்துக்குருவோம்யா, நாளைக்கு வந்து பாத்துருவோம். அந்த வெங்கடேஷ் சார் சொன்னாரு பாத்தீங்கன்னா 40 டிகிரி நம்ம ஒதுங்கி 30 ரிஷபத்துக்கு வரும். ரிஷபத்துல இருந்து நீங்க கணக்கு பண்ணணும். 1 2 4 குரு இங்க வரணும். குரு இங்க வரணும். குரு இங்க இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா கேட்டுங்க. குரு எங்க விழுகுதோ கூட்டி வந்த ராசியை கண்டு அந்த இடத்தில் இருந்து கேந்திரம் திரிகோணம். இந்த இடத்தில் கோச்சாரத்தில் குரு வரும்போது வாகன யோகம் அமைஞ்சிருக்கும். நல்லா கேட்டுங்க. நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. வேற டயத்துல வாங்க முடியாதுங்கிற அப்போ ஒரு சான்ஸ் அவங்களுக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 சான்ஸ். சொல்லுங்க சார். மிக அருமை. திருப்பத்தூர் வெங்கடேசன். அப்ப இது வந்து 6 சான்ஸ் கொடுக்குறான் குரு. 6 சான்ஸ் வாங்கி இருக்கிறான். அந்த வாகனம் சின்ன வாகனமா பெரிய வாகனம் முக்கிய வாகனமா சைக்கிளா இல்ல பெரிய கப்பலா அப்படின்றது உங்க 4ஆம் இடமும் அது சம்பந்தப்பட்ட கிரகங்களும் சம்பந்தப்பட்டது. வாங்கக்கூடிய யோகம் வந்து அமைஞ்சிருக்கும். இதை தயவு செய்து நீங்க ஒர்க் அவுட் இன்னைக்கு பண்ணுங்க. 2 வாங்கியிருப்பீங்க, எல்லாரும் வாங்கியிருப்பீங்க. லேடிஸ் வந்து இந்த வண்டி வாங்கியிருப்பாங்க, லேடிஸ் வண்டி. அப்ப அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்க மேக்ஸ வந்து ஒரே நீங்க ஜெயிக்க முடியாது. தூக்கணும். இப்ப கூட்டுங்க சார். கூட்டும் போது 300 தாண்டிருச்சு. 300 தாண்டிருச்சுன்னா 360 கழிக்கணும். 360 தாண்டுது அப்படின்னா என்ன பண்ணலாம்? 360 கூட்டி 360 கழிச்சு என்ன டிகிரி வருதோ அதுல வந்து குரு கோச்சாரத்தில் வரும்போது அவன் வாகனம் வாங்குவான். சார் இது புரியுதா புரியலையா? எப்போது ஒருவர் வாகனம் வாங்குவார் அல்லது எப்போது வாகனம் வாங்கியிருப்பார்? அந்த கேள்விக்கு ஒரு குட்டி மேத்தமெட்டிக்ஸ். புரியுதுங்க. இதை நீங்க இதை செஞ்சிடலாமா? என்ன லேடிஸ் தான் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? இருக்கு இல்லையா? சொல்லலாம். ஒண்ணு இல்ல. உங்க லக்கணம் எது வேணுமானாலும் இருக்கட்டும். அந்த லக்கணத்திலிருந்து 4ஆம் இடத்தினுடைய அதிபதி ஸ்புரம்னா டிகிரி. நீ சாப்ட்வேர்ல போட்டாலே 360 டிகிரிக்குள்ள ஒண்ணு வரும். 360 டிகிரிக்குள்ள எந்த இதுல வந்து வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? அத வந்து 4ஆம் இடத்தினுடைய அதிபதி புதன். அப்ப புதன் வாங்கிய டிகிரியை போட்டுக்கிறணும். அதுக்கடுத்து சுக்கிரன், அது எந்த இடத்துனாலும் சேர்த்தேன். அம்மா அந்த இடத்துல சுக்கிரன் வாங்கி டிகிரி கூட்டிக்கிறணும். இங்க போட்டு 4த்தினுடைய டிகிரியையும் சுக்கிரனுடைய ஸ்புரம் டிகிரியையும் கூட்ட வேண்டும். கூட்டி ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் எந்த இடத்துக்கு உங்களுக்கு தெரியும்ல, அடிப்படையில படிச்சிருப்பீங்க. 1 இருந்து 30 வரைக்கும் மேசம், 30 31 இருந்து 30 60 வரைக்கும் ரிஷபம். இப்படி சொல்லி 360 டிகிரியை பிடிச்சிருப்பாங்க. அந்த 360 டிகிரியில உங்க ஆன்சர் எங்கே வருதோ அதே ஸ்டார் போட்டுக்குங்க. ஸ்டார் போட்டுக்கிட்டு அதுல இருந்து 1 4 7 10 அல்லது திரிகோணம் கேந்திர ஸ்தானத்தில்
கோச்சாரத்தில் குரு வரும்போது வாகன யோகம் அமையும். வாகனம் வாங்கியிருப்பான் அல்லது வாங்குவான். அப்ப எல்லாரும் வாகனம் வச்சிருக்கீங்க, இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எப்ப வாங்கணும், கரெக்டா வருதா? சார் இப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வண்டி வாங்குற மாதிரி வருது. அப்பெல்லாம் கரெக்டா வாங்கியிருப்பாருன்னு அவசியம் இல்ல சார். வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தா அந்த டயத்துல வாங்கியிருப்பாரு. இந்த டயத்துல வாங்கியிருக்க மாட்டாருன்னு தான். இந்த வாங்கியிருக்க மாட்டாரு. அப்ப சொல்லுங்க, எந்த மாசம்லாம் வாங்கியிருக்க மாட்டேன்னு போலாம். சொல்லுங்க. சுக்கிர 45 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு வருஷத்துல 3-4 தடவை வாய்ப்பு வருது. வாய்ப்பு வருது, ஆனா 4 தடவை வாங்குவாங்கன்னு நான் சொல்ல வர்றேன். அந்த 4 தடவை ஒரு தடவை நீ வாங்கியிருக்க முடியும், முடியாதுன்னு சொல்றேன். கண்டிப்பா இங்க குரு கோச்சாரத்துல குரு வந்து இங்க ஒரு மிதினத்துக்கு வந்திருக்கும் போது அவர் வண்டி வாகனம் வாங்கிட்டே முடியாதுங்க. அதைத்தானே சொல்ல வர்றேன். அப்போ இவ்வளவு சான்ஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு. இந்த சான்ஸ்ல ஏதாவது ஒரு சான்ஸ் வந்து வரும்போதுதான் நீங்க வந்து வாகனம் வாங்கியிருப்பீங்கன்றாரு. ஆமாங்க, கரெக்டுங்க. அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. மேஷத்துல வரும்போது வாங்கினது. அப்படியா? நீ ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா? அதுக்குள்ள பண்ணிட்டேன். மேஷத்துல குரு இருக்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வாங்கினது. பாத்தீங்களா? எல்லாரும் கை தட்டுங்க. ஆமா, அந்த கை தட்டுற சிம்பல் போடுங்க. இப்போ வாங்கணும்னு கேக்குறாங்க, ஆனா எனக்கு மனசே வரல வாங்குறதுக்கு மனசே வரல. வரல அப்படின்னா மனசு வரலையா, குரு வரலையா? ரெண்டுமே தான். குரு வரல, குரு வந்தா மனசு வந்துடும். ஆமா, ஏன் வேணாம்னு தோணுது? குரு வரல. இதே மனசு குரங்கு மாதிரி. குரு எப்போது கேந்திரத்திலே திரிகோணத்திலே வரும்போது மனசு வந்துடும். வாங்குவோம்ப்பா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற எண்ணம் வந்துடும், வாங்கிடுவீங்க. அப்ப நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? ஒர்க் அவுட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு சார். எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. எனக்கெல்லாம் சின்ன பிள்ளை இருந்து கார் வாங்கணுன்ற ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எப்ப அடையணும்? சொல்லுங்க. 40 டிகிரி வந்து சொல்லி இருக்கிறீங்க. குரு இருக்கிற இடத்துல இருந்து 1-7-9 பார்வை இருந்தால் கூட அந்த வாகன யோகம் உண்டு ஐயா. பார்வை 1-7-9 பார்வை. பார்வை வந்து எங்க வரணும்? குரு கோச்சாரத்துல எங்க இருக்கிறாங்களோ அங்க இருந்து 1-7-9 பார்வை வந்து அந்த 40 டிகிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல பார்வை இருந்துச்சு. கரெக்ட். புரியுதா? அந்த இடத்துக்கும் உண்டு. வெங்கடேசன் திருப்பத்தூர், அவர் நம்ம நண்பர். நானும் அவரும் வேற ஒரு சார்ட்டை படிக்கிறோம். அவரு என்னுடைய நண்பர், ரொம்ப நாள் நண்பர். அதனால அங்க இருந்து வெங்கடேசன் சார் நம்ம குரூப்ல இருந்து வந்திருக்காங்களா? ஆள் வந்திருக்காங்களா? இல்லைங்க ஐயா, நான் பார்க்கல. நானே கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் ஆனேன். சரி. இன்னைக்கு இரவு நடக்குதான். இன்னைக்கு நைட் நடத்துறது ரொம்ப நல்லா இருக்கும். 5வது பாவகம். கண்டிப்பா எல்லாருக்கும் திரும்பி ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு நைட்டுனா அவருக்கு ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த கிளாஸ் நடக்காது. நம்ம நைட்டு 9 to 10:30 இன்னைக்கு நைட்டு. சில பேர் இந்த சென்னைக்காரரு நீங்க 8 மணிக்கு நடத்துவோமா 9 மணிக்கு நடத்துவோமா சொல்லுங்க. சென்னைக்காரரு பூபதி. சரி, அதுக்கடுத்து இன்னொரு குட்டி மேக்ஸ். தாய்க்கு எப்போது உயிர் பிரியும்? அது ஒரு குட்டி மேக்ஸ். ஏன் தாயை சொல்றேன்? இப்ப நம்ம நடத்துறது 4ஆம் பாவம். வாகனத்தை ஏன் சொன்னேன்? அதுவும் 4ஆம் பாவம். டாபிக் விட்டு வெளியில போல. அப்ப அது ஒரு குட்டி மேக்ஸ். இது எழுதுகிறீங்களா? தாய்க்கு எப்போது உயிர் போகும்? எழுதிய போட்டுறேன். நீங்க இதை எழுதிக்கிங்க சார். பேனாவும் கைமா உட்கார்ந்துருக்கணும். ஒவ்வொரு கருத்தையும் நீங்க வந்து அப்படியே கேப்சர் பண்ணிருங்க. பாருங்க, பூத்து போகுது. தாய்க்கு ஒருத்தர் சீரியஸா கிடக்காரு, நம்மகிட்ட வந்து கேட்கிறாரு எங்க அம்மாவுக்கு என்னமா ஆகுமா அப்படின்னு. இந்த மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க அடிச்சு சொல்ல முடியும். சார் ஆஸ்பத்திரியில சேர்த்து இருப்பாங்க சார். ஆஸ்பத்திரி சேர்த்த உடனே ஜோசியக்காரங்கிட்ட வந்துருவாங்க. எங்க அம்மாவுக்கு ஆயுள் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டா அது கணிச்சிடலாம். இந்த மேத்தமெட்டிக்ஸ் தெரிந்தால் அம்மா இறந்ததையும் சொல்லலாம்.
உங்க அம்மா இந்த வருஷம் இறந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லலாம். அல்லது அம்மாவுக்கு ஏதாவது இந்த வருஷத்துல உயிர்கண்டம் ஏற்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லலாம். ஆமா சார், நீங்க சொன்ன வருஷத்துல எங்க அம்மா இறந்துட்டாங்க சார் சொல்லுவான். டக்குன்னு நேரடியா வந்து உங்க அம்மா செத்து போயிருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா? அவன் ஜாதகம் தப்பா இருந்தா நம்ம கணக்கு தப்பாகி போயிடும், விடை தப்பாகி போயிடும். அப்ப வார்த்தையை மாத்தி சொல்லணும். இந்த வருஷம் உங்க அம்மாவுக்கு ஒரு உயிர்கண்டம் ஏற்பட்டிருக்க வேண்டும், ஏற்பட்டுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டா, ஆமா சாமி அந்த டயத்துல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்ப ஜாதகம் ரைட்டுன்னு அர்த்தம். புரியுதா? ஒரு குட்டி மேக்ஸ். இதோட இந்த கிளாஸ் முடிப்போம். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு குட்டி கணக்கு. கணக்குக்குன்னு ஒரு கிளாஸ் கூட நடத்தலாம். அவ்வளவு கணக்கு வச்சிருக்கேன், குட்டி குட்டி கணக்கா. சரி, இந்த கேள்வி சூரிய ஸ்புடத்திலிருந்து சூரியபுரத்திலிருந்து சந்திரபுரத்தை சூரியபுரத்திலிருந்து சந்திரபுரத்தை கழித்து மீதி வரும் ராசியில் என் மகன் தெரியுதா? சார் வீடியோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஐயா மறுபடியும் ஸ்டக் ஆயிருச்சுடா. அதான் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கியா? ஆமா ஆமா ஐயா, இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நான் வந்து அந்த நோட்டிபிகேஷன் எடுத்துட்டு இருப்பேன். இந்த வாரம் டக்கு டக்குன்னு ஆஃப் ஆயிருந்தீங்க. சூரியபுரத்திலிருந்து சந்திரபுரத்தை மைனஸ் மீதி வரும் ராசியில் குரு வருங்காலத்தில் ஏற்படும். இப்ப ஒரு சிக்கல் ஏற்படுது. எப்படி தெரியுமா? சூரியபுரத்திலிருந்து சந்திரபுரத்தை கழிக்கணும். அப்ப சூரியபுரம் கூட இருக்கணும், சந்திரபுரம் டிகிரி கம்மியா இருக்கணும். அப்பதான் கழிக்க முடியும். இல்ல சார், எனக்கு சந்திரபுரம் கம்மியா இருக்கு, சூரியபுரம் கூட இருக்கணும், அப்படி மாத்தி கழிக்க கூடாது. சூரியபுரத்தில் இருந்துதான் சந்திரபுரத்தை கழிக்க வேண்டும். சரி சார், எனக்கு சூரியபுரம் கம்மியா இருக்கு அப்படின்னா 360 டிகிரியை ஆட் பண்ணிக்கங்க. சூரியபுரத்தோடு சேர்ந்து 360 டிகிரி ஆட் பண்ணி கழிச்சுட்டு 2ஆல வகுத்துடணும். 2ஆல வகுத்துட்டீங்கன்னா என்ன விடை வருதோ அந்த விடைக்கு எந்த ராசி வருகிறதோ அந்த ராசி மீது குரு வரும்போது தாய்க்கு உயிர் ஆபத்து ஏற்படும். புரியுதா? மறுபடியும் நீங்க எழுதுறீ, இது தயவு செய்து எழுதிக்கங்க. புரியுதா? மறுபடியும் சொல்லவா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர். புரியுது ஐயா, புரியுது. இருந்தாலும் ஒரு விளக்கம் என்ன இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அதாவது ஆமா, சூரியபுரத்திலிருந்து சந்திரபுரத்தை கழித்து மீதி வரும் ராசியில் என்ன கழிச்சோம்னா ஒரு ஆன்சர் வரும். மீதி வரும் ராசியில் குரு வருங்காலங்களில் தாய்க்கு உயிர் ஆபத்து ஏற்படும். ஒருவேளை சூரியன் புறம் கம்மியாகவும் 7ல 10 கழிக்க முடியாது. நல்லா கவனிங்க. அப்ப இது சூரியபுரம்னு வச்சுக்கோங்க, இது சந்திரபுரம். இது வந்து 10ல இருந்து 7 கழிக்க கூடாது. அப்ப இதுல இருந்து வரும். அப்ப என்ன பண்ணணும்? இத 360 கூட்டிக்கிற சொன்னாங்க. 360 கூட்டுனீங்கன்னா 2ஆல வகுக்கணும். 360 கூட்டலைன்னா 2ஆல வகுக்க கூடாது. அதை தெரிஞ்சுக்குங்க. அப்ப 360 கூட்டி சந்திரபுரத்தை கழித்து 2ஆல் வகுத்து என்ன ஆன்சர் வருகிறதோ அந்த ஆன்சர் எந்த ராசி கட்டத்தில் விழுகுதோ அந்த ராசி கட்டத்தில் குரு கோச்சாரத்தில் வரும்போது தாய்க்கு உயிர் ஆபத்து ஏற்படும். ஏற்கனவே இன்னொரு ரூல்ஸ் சொன்னேன்.
தாய்க்கு எப்ப உயிர் ஆபத்து ஏற்படும் யாராவது சொல்ல முடியுமா? மாந்தி வந்து 4ஆம் இடத்துக்கு வந்து கனெக்ட் ஆன வரும் சொன்னீங்க. ஆமா, 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலும் தாய்க்கு உயிர் ஆபத்து ஏற்படும். அது சந்திரன் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய ஆமா, சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கோச்சாரத்தில் சந்திரனுக்கு முன்னாடி 4ஆம் இடம், பின்னாடி 4ஆம் இடத்தில் கோச்சாரத்தில் சனி அல்லது ராகு கேது வரும்போது தாய்க்கு ஒரு உயிர்கண்டம் ஏற்படும். ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த அம்மா நல்லா இருந்தாங்க, அவரோட பையன் ஜாதகத்தை பார்த்துட்டு என்னங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு சிக்கல் வருதுன்னு சொல்லி முடிக்கிற ஒரே மாசத்துல இறந்து போச்சு. கடைசியா அந்த அம்மா அந்த நம்ம வீட்டுக்கு போனப்போ என் பேரை சொல்லி கூப்பிடுது அந்த அம்மா வாப்பா அப்படின்னு. அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. காரணம் அவருடைய மகன் ஜாதகத்துல சந்திரனுக்கு சந்திரனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ சந்திரன் இங்க இருக்குங்க, சந்திரன் ஆட்சி பலத்துல இருக்காரு. கோச்சாரத்துல சனி இங்க 4ஆம் இடத்துல 1 2 3 4 வந்தாலோ 1 2 3 4 இங்க வந்தாலோ புரிஞ்சுக்கிட்டீங்களா? சந்திரனுக்கு முன்னாடி 4ஆம் இடத்துல கோச்சாரத்துல சனி வந்தாலோ அல்லது பின்னாடி இந்த இடத்துல 4ஆம் இடத்துல சந்திரன் சனி வந்தாலோ தாய்க்கு உயிர்கண்டம் 90% ஏற்படும். 90%. ஓகேவா? அல்லது சனிக்கு பதிலு இதே இடத்துல ராகுவோ கேதுவோ வந்தாலும் ஏற்படும். ராகு 3 4 5 6 7 கேது இப்படிலாம் வந்தா உறுதியா ஏற்படும். கோச்சார ரீதியில இப்படி வரும்போது கட்டாயம் ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கு அப்படின்னா இங்க கேது 4ஆம் இடத்துல இருக்கும். அப்ப இதெல்லாம் கிரிட்டிக்கலான ஒரு அமைப்பு. இப்படி ஏற்படும் போது இதெல்லாம் நீங்க ஆய்வு செய்யணும். ஒரு அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா மகன் ஜாதகத்தை வாங்கி இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப கோச்சாரம் என்ன, இறந்த தேதி என்ன, அந்த இறந்த தேதியை வந்து நீங்க சாப்ட்வேர்ல போட்டீங்கன்னா கோச்சாரம் வந்துடும். அந்த கோச்சாரத்தையும் அவருடைய ராசி கட்டத்தையும் ரெண்டையும் வந்து நீங்க பார்க்கும்போது கரெக்டா இருக்கும். ஒண்ணு அந்த மேத்தமெட்டிக்ஸ் படி செக் பண்ணி பாருங்க, அல்லது இதை செக் பண்ணி பாருங்க. சந்திரன் மாச கிரகம் இல்லைங்களா? அப்ப கண்டிப்பா 2.25 நாள் 2.25 நாள் ஒரு மாசத்துல 2.25 நாள்ல ஓடி வருஷத்துல கோச்சாரத்துல இல்லைங்க, கோச்சாரத்துல 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். இது ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய சந்திரன், ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய சந்திரன், பிறப்பு ஜாதகத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய சனி. புரியாது, தயவுசெய்து தெரிய கேட்டுங்க, நான் வருத்தமே படமாட்டேன். பிறப்பு ஜாதகம் ஸ்டாண்டர்டா இருக்கும், கோச்சார ஜாதகத்துல மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா? வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு தடவை அது வந்து போகும் இல்லையான்னு கேட்கிறேன். எது வந்து போகும்? சந்திரன் தான் 4ஆம் இடத்துக்கு கண்டிப்பா வரும், சனிக்கு 4ஆம் இடம் வந்து முன்னாடி வரும் பின்னாடி வரும். கோச்சாரத்துல சந்திரனை பார்க்காதீங்கன்றேன். ஓ சரி, ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய சந்திரனை எடுத்துக்கொள்ளுங்கள். இது ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய சந்திரன், அது பிக்சடு. அந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு கோச்சாரத்தில் சனி ராகு கேது 4ஆம் இடத்தில் வரும்போது தாய்க்கு ஏற்படும். இதையும் நீங்க சேர்த்துட்டீங்களா? இதுவும் கோச்சாரத்தை எடுத்துட்டீங்களா? எல்லாமே கோச்சாரத்தை எடுத்துட்டாருங்க. இந்த 3 கோச்சாரத்தை எடுத்துட்டா இது மாசமா வந்துகிட்டு இருக்கோம். 2.25 நாளைக்கு ஒரு தடவை சக்கு சக்கு தவிக்கிட்டே கிடக்கும் சந்திரன். இப்ப நான் நல்ல தெளிவா தானே சொல்றேன், ஏதோ வடிவேல் நான் தெளிவா தானே பேசுறேன்ற மாதிரி இருக்கு. இது ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி ராகு கேது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து முன்னாடி 4 பக்கமும் பின்னாடி 4 பக்கமும் எங்க வந்தாலும் தாய்க்கு ஒரு உயிர்கண்டத்தை கொடுக்கும். இப்ப புரியுதா ஒசூர் சார்? அருமை அருமை அருமை. ஒசூர் சார் புரியுதா? வெங்கடேசன் சார் புரிஞ்சிருச்சு. இதை நீங்க தயவு செய்து செக் பண்ணி பாருங்க சார், கரெக்டா இருக்கு சார். என்னுடைய அனுபவத்துல 90% வருது சார். மகனுடைய ஜாதகத்திலையும் குழந்தையினுடைய ஜாதகத்துல 4ஆம் இடம் ஆட்சி உச்சமாக இருந்தால் தாய்க்கு கெட்டியான ஆயுசு.
தாய்க்கு கெட்டியான வயசு, நமக்கு எப்ப கெட்டியான 100 வயசு? சனியவன் உச்சமாகி சந்திரன் ஆட்சியானால் 100 வயதுட்டா புலிப்பாணி சித்தர். என் மாமா இருக்கு, அப்படியே இருக்குங்க. என்னுடைய தாய் மாமாவுக்கு இருக்கு, இப்பயே அவருக்கு 90 வயசு, ஆரோக்கியா இருக்க. சனியவன் உச்சமாகி சந்திரன் ஆட்சி 100 வயசுட்டா புலிப்பாணி. ஆட்பாடி ராவில கூட நடுவில் விழுகலாம். வந்து வர்ற ஏத்தி இந்த வடிவம் சொல்ல ஏத்தி பாரு, ஏன்னா வந்து ஏத்து ஜவால் விடலாம், ஏத்த முடியாது. ஏன்னா யமன் அந்த 100 வயசுல வருவேன், அந்த வரை வெளிநாடு போயிட்டான் யமே, கரெக்டா 100 வயசுல வருவேன். புரியுதா உங்களுக்கு? இந்த ஃபார்முலாவை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சனியவன் உச்சமாகி சந்திரன் ஆட்சியா 100 வயதுட்டான். இந்த ஃபார்முலாவை எழுதி வச்சு எத்தனாவது நோட்ல எழுதணும்? நீங்க 8வது நோட்ல எழுதணும். பக்கத்துல பூ பான் போட்டு வச்சுக்கோங்க. பூ பான ஐயா இதே போல திருப்பத்தூர் வெங்கடேசன் பேசுறேன். இதே போல ஜாதகருக்கு, எந்த ஒரு ஜாதகரா இருக்கட்டும் பரவாயில்ல, அவருக்கு எப்போ ஆயுஸ் அப்படின்றது நைட்டு நடத்துங்க. சரி சரி சரி. ஐயா அந்த 8ஆம் பாவகத்துல மட்டும் அவ்வளவு வச்சிருக்கீங்க. மரணத்தை துல்லியமா கணிக்க முடியாதுன்னு யூடியூப்ல நிறைய பேர் சொல்றாங்க. மரணத்தை கரெக்டா கணிக்கலாம். இறக்கக்கூடிய மாசம், டைம் முதற்கொண்டு கணிக்கலாம். கணிக்க தெரியாது என்று சொல்ல வேண்டியதுதான் கரெக்டான ஆன்சர். கணிக்க முடியாது என்பது முட்டாள்களின் அகராதியில் இருக்கக்கூடிய முதல் சொல். நிறைய பேர் யூடியூப்ல அதெல்லாம் மரணத்தை யாராலும் கணிக்க முடியாதுங்கிறாங்க. கணிக்க முடியாதா? கணிக்க தெரியாது அப்படி சொல்லத்தே. ஆனா முன்னோர்கள் அப்படி சொல்லுங்க. சனி இப்போ நீச்சமாயி, நீச்ச பங்கமாயி, நீச்ச ராஜபங்கம் ராஜயோகமாய் இருந்தா கூட அந்த ஆயுள் பலம் கிடைச்சிருமா ஐயா? கட்டாயம் கிடைக்கும். சனி அங்க பாதிப்புக்கு உள்ளாகலையே. சனி பாதிப்பு ஆயுள்காரகன். நீச்ச பங்கம் அடைந்து விட்டார். சனி மேஷத்துல நீச்சமாயி நீச்ச பங்கம் ஆயிடுச்சு, அப்போ ஆயுள் பலம் கூடுங்களா? கூடும். இப்ப சனி மேஷத்துல இருக்கா, இங்க இருக்கு. சரி, பழனிசாமி பேசுறீங்கய்யா. ஐயா பழனிசாமி ஐயா, ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷம் இருக்கு. அவருக்கு ஏதோ கேள்வி முடிச்சுட்டு உங்களுக்கு வர்றேன். நீங்க ரெடியா வச்சுக்கோங்க கேள்விய. சார் இப்ப சனி இங்க இருக்கு மேஷத்துல, சொல்லுங்க சார். நீச பங்க ராஜயோகம் எப்படி சொல்றீங்கன்னு கண்டுபிடிங்க. வீடியோ ஸ்டக் ஆயிருச்சு. சனி மேஷத்துல இருக்கு, சுக்கிரனோட சேர்ந்து இருக்கு, லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்கு, குருவோட பார்வை 7ஆம் பார்வை கிடைச்சிருக்கு. இப்போ நீச்ச பங்கும் லக்னாதிபதி அங்க செவ்வாய்ங்க, லக்னாதிபதி சுக்கிரன். இங்கயா சுக்கிரன் வர? சுக்கிரன் அங்க இருக்காரு. சுக்கிரன் இங்க இருக்காரு. சரி, எப்படி நீச பங்கம் எப்படி ஆகும்? லக்னத்துல குரு இருக்காரு, 7ஆம் பார்வையா பாக்குறாரு. இருக்கு லக்னம் எங்க? இந்த லக்னம் துலா லக்னம். துலாமா? சரி. குருவோட 7ஆம் பார்வை மேஷத்துக்கு கிடைக்குது. சரி. லக்னாதிபதி மேஷத்திலேயே இருக்கவே சுக்கிரனோட சேர்ந்து இருக்கு, அதனால நீச்ச பங்கம் ஆயிடுச்சு. இப்ப ஆயுள் பலம் கூடுமா இருக்கு சனி. இப்ப உங்களுக்கு நீச பங்கம்னு யார் சொன்னது? யார் சொல்லி கொடுத்தது நீச பங்கம்னு? இது நீச பங்கமே இல்லையே. லக்னாதிபதி சேர்ந்து இருக்காரு சார் கூட. லக்னாதிபதி சேர்ந்திருந்தா நீச பங்கம்னு யார் சொன்னது? யாராவது நம்ம குரூப்ல இருக்கிறவங்க சொல்லுங்க, அவர் சொல்ற ரைட்டா தப்பானு. சேராணி மடம், திண்டுக்கல், இது இந்த ராணி அந்த வீடு கொடுத்த செவ்வாயும் இருக்காரு கூட. வீடு கொடுத்த செவ்வாயும் இருக்காரு. வீடு கொடுத்த செவ்வாய் புதனும். அதான் சொல்றாரு. எங்க இருக்காரு சார்? எங்க இருக்காரு? அங்கேயே மேஷத்திலேயே இருக்காரு. அப்படி சொல்லுங்க. செவ்வாய் இருக்காரு. வேற யாரு இருக்கா? புதன் இருக்கா? சரி, சந்திரன் எங்க இருக்காரு? நான் கேட்கிற கேள்வி போய் சொல்லிட்டே வாங்க, உங்ககிட்ட விடைய வர வைக்கிறேன். சந்திரன் எங்க இருக்காரு? சந்திரன் 6ல சார், மீனம். சரி, சந்திரன் அவரோட ஜாதகத்துல குரு வக்ரம் சார். இருங்க ஒரு நிமிஷம். சூரியன் எங்க சார் இருக்காரு? சூரியனும் சந்திரனும் மீனத்துல சார், அமாவாசை. சார் உங்களுக்கு நீச பங்க ராஜயோகம்லாம் கிடையாது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உங்க ஜாதகத்தை போடுறேன். நல்லா கேட்டுங்க. 3க்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம கிளாஸ்ல படிச்சவங்க யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? நான் அன்னைக்கு தெளிவா நடத்தினேன். நீச்சம் என்பது என்ன, நீச பங்கம் என்பது என்ன,
நீசபங்க ராஜயோகம் என்பது என்ன? மூணுக்கும் தெளிவா நடத்தினேன். யாராவது நம்ம கிளாஸ்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர்? என்னதான் படிக்கிறீங்கன்னு தெரியலையே. நல்லா கேட்டுங்க, மறுபடியும் எல்லாத்தையும் சொல்றேன். ஜெயசூர்யா சார் எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம் இப்ப? 15 பேருங்க ஐயா. சரி, இப்ப பாத்துங்க, நீசம் என்பது சார் நிறைய பேர், சார் மட்டும் இல்ல நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மூணுக்கும் தெளிவான விளக்கத்தை சொல்றேன், கேட்டுங்க. இப்ப சனி நீசம் ஆயிருச்சு. அந்த நீசம் பெற்ற கிரகத்தோடு ஆட்சி பெற்ற கிரகமோ உச்சம் பெற்ற கிரகமோ அல்லது வீடு கொடுத்தவன் உச்சமோ ஆட்சியோ அடைந்தால் அது சங்கமாகும். பங்கம் என்று விலகுதல் அப்படின்னு அர்த்தம். நல்லா கேட்டுக்கோங்க, பங்கம் ஆயிடுச்சு. பங்கம்னா என்னது? விலகுதல். அப்ப நீசத்துல இருந்து அது விலகிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? இப்ப சனிக்கு வீடு கொடுத்தாரு செவ்வாய். செவ்வாய் இங்கே இருந்தாலும், அப்ப சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் அடைந்தாலும் இது நீச பங்கம் ஆயிரும். அல்லது செவ்வாய் இங்கே இருப்பதா நீச பங்கம் ஆயிருச்சு. இப்ப ஆயுள் பலம் உண்டு, ஏன்னா நீசபம் ஆயிருச்சு. நீசபங்க ராஜயோகம் இல்லை. ராஜயோகம் என்றால் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீசம் பெற்ற கிரகத்துக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருக்கணும். நல்லா கேட்டுங்க, சந்திரன் இப்ப இங்க இருந்தவங்க ஆகாது. எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும் சந்திரன். இங்க இருந்துச்சுன்னா 4ஆம் இடம் என்பது புரியுதா? சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 1, 4, 7, 10 நீச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் அது ராஜயோகமாக மாறும். இப்ப உங்களுக்கு நீச பங்கம் ஆயிடுச்சு, நீசம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப ஆயுள் கொடுக்கும். சனி அங்க கெடல. ஒருவேளை சனி கெட்டிருந்தாரு அப்படின்னா ஆயுள் பங்கத்தை கொடுக்கும். இப்ப கெட்டிருக்காரா இல்லையான்றத நல்லா கேளுங்க. இப்ப உங்களுக்கு செவ்வாய் சேர்ந்ததுனால கிரக யுத்தம் ஏற்பட்டு விட்டது. 4 கிரகம் இருக்கு. 1, 2, 3, 4 கிரகம் இருக்கு. செவ்வாய் எங்கே சேர்கிறதோ அங்கே கிரக யுத்தம் ஆரம்பித்து விடும். கிரக யுத்தத்தில் தோல்வி அடைந்த கிரகம் தன்னுடைய வலிமையை இழக்கும். இல்லையா? இப்ப கிரக யுத்தத்துல சனியினுடைய நிலைமையை சீர்தூக்கி பார்க்கணும். இப்ப உள்ள போகணும். இப்ப செவ்வாய் சேர்ந்துட்டாலே யுத்த கிரகம், யுத்த கிரகம் செவ்வாய் சேர்ந்துட்டாலே கிரக யுத்தம். அந்த கிரக யுத்தத்துல அதிக பாகை பெற்ற கிரகம் வெற்றி அடைந்ததாக கருதப்படும். குறைவான பாகை பெற்ற கிரகம் தோல்வி அடைந்ததாக கருதப்படும். இப்ப சனியினுடைய டிகிரிலாம் வச்சு பார்த்தோம்னா சனி அங்க உண்மையில என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்ற கிரக யுத்தத்துல தொத்து போயிட்டாரா, கிரக யுத்தத்துல ஜெயிச்சிருக்காரா அப்படின்றதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். நவாம்சத்துல சனியினுடைய நிலைமை என்னன்னு பார்க்கணும். அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா தான் ஆயுள கரெக்டா. ஏன்னா சனி ரொம்ப டேமேஜான ஒரு கிரகம். மனுஷனுக்கு ஆயுள கொடுக்கக்கூடிய அவன் ரொம்ப மோசமான ஒரு கிரகம். அது சீர்தூக்கி கரெக்டா பார்க்கணும், எக்ஸாக்டா பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீசம் இந்த மூணுலயே இருக்கான். ஐயா ஒரு 2 டவுட் இருக்குங்க. இப்போ சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருக்கணுமா, இல்ல வளர்பிறையா இல்ல தேய்பிறை இருந்தாலே ஓகேவா? அதுக்கப்புறம் வளர்பிறையா இருந்தா குரு பார்த்தால் கோடி நன்மை தீரும். லக்கணத்தில் குரு இருந்தால் கோடி தோஷம் நீங்கும். லக்கணத்துல குரு இருந்தாலே கோடி தோஷம் நிவர்த்தி. லக்கணத்துல குரு திக்பலம் பெறும். லக்கணத்துல குருவும் புதனும் திக்பலம் பெறும், வலிமை பெறும். புரியுதா? தட்சிணாயத்தில் தட்சிணாயம் அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் குரு பார்வை இருக்கு சார். லக்கணத்துல குரு இருந்தா கோடி தோஷம் நீங்கிச்சு சார். இங்க கிடையாது சார். ஐயா ஒரு பிரச்சனை மட்டும் சால்வ் பண்ணுங்க. ஐயா ஒரு பிரச்சனை மட்டும் சால்வ் பண்ணுங்க. நீச யோகம், நீச பங்க யோகம், நீச பங்க ராஜயோகம், இது 3 மட்டும் கிளியர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த பகுதி போலாம் திக்பலத்துக்கு. அதைத்தான் இப்ப சொன்னேன். நல்லா கேட்டுங்க. 3க்கு நிறைய பேர் வித்தியாசம் தெரியாம போட்டு குழப்பிட்டே இருக்கீங்க. அதாவது நீச்சம் பெற்ற கரகத்துக்கு சொல்லவா எழுதி போடவா?
வீடு கொடுத்தவன். சொன்னால் கூட போதும், எழுதிக்கலாம். எழுதிங்க. நீச்சம் பெற்ற கிரகத்திற்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெற்றால் நீச பங்கமாகிவிடும். நீச்சம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை ஆனால் நீச பங்கம் பெற்றுவிடும். நீசம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை ஆயிடுச்சுனால நீசம் பங்கம் ஆயிரும். ஒரு நீசம் பெற்ற கிரகம் இன்னொரு நீசம் பெற்ற கிரகத்தை பார்த்தால் நீச பங்கம் ஆகிவிடும். அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் 3 கிரகம் நீசம் அடைந்து ஒரு கிரகம் மட்டும் நீச பங்கம் ஆகிவிட்டாலும் 3 கிரகமும் நீச பங்கம் ஆகிவிடும். நல்லா கவனிச்சுங்க. ஒருத்தருடைய ஜாதகத்துல 3 ராசி நீசம் ஆயிருச்சு, ஆனா ஒரே ஒரு ராசி தான் நீச பங்கம் ஆயிருக்கு. அப்படின்னாலும் எல்லா கிரகமும் இதெல்லாம் மூல நூல்ல இருக்குங்க. மூல நூல்ல இருக்கக்கூடிய விஷயம் அது. 3 கிரகம் நீச பங்கம் ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு. நீங்க எப்படி எடுப்பீங்க? நானுமே எப்படி எடுத்தேன், ஐயோ ஒரு கிரகம் தான் நீச பங்கமா இருக்கு, மீதி 2 கிரகம் நீசத்திலே இருக்குன்னு நினைச்சேன். ஒரு கிரகம் ஆனாலே எல்லா கிரகமும் நீச பங்கமா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒண்ணு, அந்த நீசம் பெற்ற கிரகத்திற்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெற வேண்டும், அல்லது பரிவர்த்தனை பெற வேண்டும், நீச பங்கம் ஆயிரும். அல்லது நீசம் பெற்ற கிரகத்து கூட இருக்கக்கூடிய கிரகம் அங்கே ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருக்க வேண்டும். இது நீச பங்கம். இது எப்போது ராஜயோகமாக மாறும் என்று சொன்னால் சந்திரனுக்கு கேந்திரத்தில் அந்த நீச்சம் பெற்ற கிரகம் இருக்க வேண்டும். இருந்தால் நீச பங்க ராஜயோகம். அந்த திசாபுத்தி வந்தால் அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு அவனுக்கு பேர், புகழ், சந்தோஷம், செல்வம், செல்வாக்கு கூட்டி முடுங்கோட்டி. இப்ப 3 தெரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நீசனை நீசன் பார்த்தால் நினைப்பதை முடிக்க வல்லான். எப்ப பார்க்கும் நீசன்? நீசன் எப்ப பார்க்கும்? அதான் சொல்ல முடியுமா? நீசன் நீசனை பார்க்கணும்னா எந்தெந்த கட்டத்துல இருந்தா பார்க்கும்? டக்குன்னு சொல்லுங்க அப்பா. 7ஆம் பார்வை. இல்ல சார், இங்க பாருங்க, செவ்வாய் நீசம், இங்க குரு நீசம். இந்த 2 7ஆம் பார்வையா பாக்குதா? நீச்சனை நீச்சன் பார்த்தால் நினைப்பதை முடிக்க வல்லான். இது இப்படி இருந்தாலும் 2 தடவை நீசமானாலும் ஒரு நீசனை பார்த்து நீச பங்கம் ஆயிடும். நான் சொல்லிட்டு பங்கம்னா விலகுதல். அப்ப நீசம் கிடையாதுன்னு அர்த்தம். நீச பங்கம் நீசையாதுன்னு அர்த்தம். அது சந்திரனுக்கு கேந்திரத்துல அமைஞ்சிருச்சுதான். இந்த 3 கேள்விதான் இன்னமும் புரியலையா? புரியாடி கேள்வி இன்னையோட முடிச்சிடணும். நீசம்னா என்ன? நீசம்னா இன்னொரு கருத்து இருக்கு. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளதான் நீசமாகும். உடனே இங்க குரு இருக்காரு நீசம் ஆயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. குரு 5 டிகிரிக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீசம். குரு இங்க 7 டிகிரி இருக்கு அப்படின்னா அது நீசம் கிடையாது. ஃபர்ஸ்டா தெரிஞ்சுக்குங்க. அப்ப ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு டிகிரி இருக்கு. சந்திரன் இங்க நீசம். எங்க சந்திரன் 3 டிகிரிக்குள்ளதான் சந்திரன் உச்சம். நல்லா கேட்டுங்க. சந்திரன் இங்க இருக்காரு. ஆஹா, உச்சமாயிருச்சு சந்திரன், எனக்கு உச்சமாயிருச்சு. கடவுள கணக்குக்காரனுக்கு சந்திரன் உச்சம்னு என்ன அர்த்தம்? லக்னாதிபதி உச்சம்னு அர்த்தம். 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருக்குன்னு அர்த்தம். கலைஞர் ஜாதகத்துல இருக்கு. கலைஞர் ஜாதகத்துல இதே அமைப்பு, கடகராசி, சந்திரன் உச்சம். இப்ப இன்னைக்கு உச்சமா இருக்கா உச்சமா இருக்கான்னு பாக்கணும். உச்சமா ஒச்சமா 3 டிகிரிக்குள்ள இருந்தா மட்டும்தான் உச்சம். இப்ப சந்திரன் இங்கே ஒரு 27 வந்துட்டாரு அப்படின்னா இங்க உச்ச வலிமையில் இல்லை, அவர் ஆட்சி வலிமையில் தான் இருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாராவது ஒருத்தர் வாயை தெரிஞ்சு சொல்லுங்க. ஒவ்வொரு அந்த அட்டவணையை நீங்க வச்சிருக்கணும் சார். ஒவ்வொரு கிரகமும் எத்தனை டிகிரியில நீச்சமாகும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கு. அது வேணும்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க, அனுப்பி வைக்கிறேன். அதை குறிச்சுக்குங்க. அதுக்குள்ள இருந்தா தான் உச்சம். இப்ப நீங்க என்ன சொல்லணும்? இது உச்ச இடத்தில் தான் இருக்கிறதே தவிர சந்திரன் இங்க உச்சம் இல்லை. அடிச்சு சொல்லுங்க. உச்ச இடம் ஆனா உச்சம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த டிகிரிக்குள்ள இருக்கு. 1 டிகிரியில இருக்கு, அல்லது 2 டிகிரியில இருக்கு, அல்லது 3 டிகிரியில இருக்கு. அப்படின்னா இங்கே அதிகமான சுபத்தன்மையோடு இருக்கிறார்.
சந்திர திசை சந்திர புத்தியில ரொம்ப டாப்ல இருக்கும். டார்ச் லைட்ல அடிச்சு முகத்துல அடிக்கிறதுக்கும் பெரிய டூம் லைட்ல முகத்துல அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப டூம் லைட்ல அடிக்கிற வெளிச்சம் இருக்கும், இல்லாட்டி டார்ச் லைட்ல அடிக்கிற வெளிச்சம் தான். இப்ப புரியுதா சார்? இப்ப கேள்வி கேட்டீங்களே நீசம் நீசம் பங்கு ராஜயோகம், இப்ப புரியுதா? அடுத்து போலாமா போகலாமா? நன்றி. இப்ப சூரியனை வச்சோன்னு என்ன இந்த மாசம் மறந்தாலும் அடுத்த செகண்ட் சொன்ன பயப்படுங்க. இப்ப சூரியன் இங்க பாருங்க, இந்த சாப்பீஸ் ஒரு விளங்காத சாப்பீஸ் புடக்குன்னு உடையும். ஒருத்தர் ஜாதகத்தை பாக்குறீங்க, ஒரு செகண்ட்ல சூரியன் இங்க இருக்கு, இப்படி பார்த்தா டமக்குன்னு மூடிட்டு என்னப்பா சித்திரை மாசம் இருந்தியா அப்படி கேளுங்களேன். ஐயோப்பா எங்க சோசியத்தை சாதகத்தை லேசத்தாங்க விரிச்சாரு, இப்படி விரிச்சோன்னு சொல்லிட்டாருங்க, நான் சித்திரை மாசம் இருந்தேன்ட்டாருங்க. அப்படின்னா இது என்னது? எதை வச்சு சொன்னா? சூரியன் இங்க இருந்த சித்திரை மாசத்துக்கு பிறந்திருப்பேன். அப்ப சூரியன் எங்க இருக்கோ ஒரு ஜாதகத்தை பார்த்து அப்படி மூடிங்க, அப்படி பார்த்து டக்குன்னு மூடுங்க, மூடிட்டு டக்குன்னு ஒரு பாயிண்ட சொல்லுங்க, அசந்துருங்க. இது ஒரு சின்ன விஷயம், மேஜிக் தான். ஆனா அவங்களுக்கு அது பெருசா இருக்கும். அங்கிட்டு போறப்ப பேசிட்டு போவேன், அட்டே அப்பா என்னங்க பயங்கரமான ஜோசியரா இருக்காருங்க, ஒரு செகண்ட்ல சொல்லிட்டா, இப்படி தொடர்ந்து முன்னாருங்க சொல்லிவிட்டாருங்க. இதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன், பெருமையா பேசியிருக்காங்க. சூரியனுக்கு நேர சந்திரன் இருக்கும், என்ன அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்குன்னு, அப்பா ஒரு செகண்ட் தான் அமாவாசை அன்னைக்கு பிறந்ததுன்னு சொல்லிட்டாருங்க கரெக்டா. நமக்கு தான் தெரியும் அந்த மேட்ரு. சூரியனுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா அமாவாசை அன்னைக்கு சாரி புதுமை அன்னைக்கு பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே சந்திரன் சூரியன் சேர்ந்து இருக்கு அப்படின்னா ஒரு நோட் எடுத்து மூடிட்டு அவ்வளவு ஃபாஸ்டா செய்யணும். டக்குன்னு மூடிட்டு சொன்னீங்கன்னா என்ன அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கு பிள்ளை அப்படி சொன்னீங்கன்னா நம்மளை பெருமையா நினைப்பாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன மேஜிக், புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? இன்னைக்கு சாயந்தரம் சார் மெட்ராஸ்காரு சார் 8 மணிக்கு நடத்துவோமா 9 மணிக்கு நடத்துவோமா? போட்டு டயத்தை போட்டு ரெண்டையும் கூட்டி 2ஆல வளர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. நீங்க சொல்லுங்க. 8 மணிக்கு நடத்துவோம் சார். 8 மணிக்கு 8 மணிக்கு நடத்துவோம். ஏன்னா முடியிருப்ப வயசானவங்க தூங்கிடுவாங்க. 8 மணிக்கு நடத்துவோம். சரி, இரவு 8 மணிக்கு பாவகம் 5வது பாவகம். சார் செவ்வாய்க்கிழமை எனக்கு லீவு, அதனால நீங்க விரும்புனீங்கன்னா காலை ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு நடத்திடுவோம். அதிக வகுப்பு நடத்தினா நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க. தொடர்ந்து டச்ல வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டச் இருக்காது. வீடியோ போடுங்க ஐயா, நான் கிளாஸ்க்கு வரல. 3ஆம் பாவகம் ஐயா, 3ஆம் பாவகம் ஐயா அதான் வச்சிருக்காரு. நோட்டிபிகேஷனை தயவுசெய்து ஆஃப் பண்ணணுங்க. யூடியூப்ல வந்தா போதும் ஐயா, நான் பாத்துறேன். பண்ணிறேங்க ஐயா, பண்ணி தரேங்க ஐயா. பண்ணாலே நான் பாத்துறேன் ஐயா. ஐயா 3ஆம் பாவகமா? ஆமாங்க ஐயா, 3ஆம் பாவகம் யூடியூப்ல போட்டுருங்க ஐயா. ஐயா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு முதல்ல நெட்டு தான் பிரச்சனை இருந்துச்சு. இப்ப எங்க வீட்டுக்கு ஒய்ஃபை எடுத்துட்டேன். 100 Mbps ஸ்பீடு பிச்சுக்கிட்டு இருக்கு. போனை கயிறை போட்டு கட்டி வச்சிருக்கேன், அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கு. விட்டமா போன் ஓடிடும், அவ்வளவு தூரம் இருக்கு. இனிமேல நான் இந்த சோனி கேமரா வச்சிருக்கேன், 1 லட்ச ரூபாய் கேமரா. அதுல 3ஆம் பாவத்தை நானே எடுத்து அழகா உங்களுக்கு யூடியூப்ல ஏற்றி விடுறேன். ஓகேவா? கவலையே படாதீங்க. அதுல அந்த ஒளிப்பதிவு நல்லா இருந்தா தான் சூர்யா சார் போடுவாரு. அது போட்டு பார்ப்பாரு, சரியில்லாட்டி அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாரு. அப்படியே 2 வீடியோ போச்சு, சரியா இல்ல. இன்னொரு வீடியோ அனுப்பிட்டாங்க, ஆனா நமக்கு ரிசீவ் ஆகல. அது வந்துகிட்டு இருக்கு, சென்னையில இருந்து செங்கல்பட்டு வந்துடுச்சு, இன்னும் வரல. அவங்க அனுப்பிட்டேன்றாங்க. அது பாப்பா அப்படிதான் நம்ம எடுத்துருவோம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சரி, இன்றைய இரவு 5வது பாவகம் போலாமா? சரி, கருத்துக்கள் இன்னொன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு 8 மணிக்கு 8 மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். 8 மணிக்கு தான் ஐயா. 8 மணிக்கு பரிச்சை சொல்லிட்டாருன்னா கரெக்டா இருக்குங்க. அனுபவமான ஆளு இல்ல, மீட்டிங் 8 மணிக்கு தான் போட்டு. சொல்லுங்க சூர்யா ஐயா. இந்த கோல்டன் ரூல்ஸ் போட்டு விடுங்க, புக்கா போடுங்க ஐயா. அந்த கோல்டன் ரூல்ஸ் நீங்க அழுதாலே நான் பால் குடிப்பேன், நீங்க அழுதாலே பால் குடிப்பேன். யாருமே சார் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதுக்கு நான் பால் குடிக்கணும்? என்னுடைய கேள்வி அது. அழுத பிள்ளைக்கு தான் பால் குடிக்கும். நீ அழுகவே இல்லை அப்படியே இருக்கீங்கன்னா வயிறு தும்முன்னு இருக்கிற பிள்ளை, இந்த பிள்ளைக்கு எதுக்கு போகணும்னு நான் நினைப்பேன் சார். நானா இருந்தேன், நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப நான் உங்க இடத்துல இருக்கேன், நீங்க என் இடத்துல இருக்கீங்கன்னா மறுநாள் காலையில உங்க வீட்டுல இருப்பேன் சார் 5:30 மணிக்கு. அதான் சார் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். இப்ப நீங்க ஆசிரியர், நான் மாணவர்னா உங்ககிட்ட நீங்க வகுப்புல சொல்லிட்டீங்க ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. மறுநாள் காலையில 5:30 மணிக்கு உங்க வீட்டு வாசல உட்காந்துருக்கு, ஐயா இதை கொடுத்து அவன் எனக்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவேன்.
ஆமாங்க புக்ல வெறி இருக்கணும், வெறி இருக்கணும், எல்லாரும் வெறி இருக்கணும். நான் சொல்றேன், நீங்க அடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு 1,00,000 வேலை இருக்கு, மறந்துடுவேன். முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் மறந்துடுவேன் உங்களை. இல்லைங்க. இப்ப இந்த அடுத்த வாரம் புக் போடுறீங்க தானே, அடுத்த வாரம் புக் அனுப்புறீங்களே, அதோட எதுவும் சேர்த்து போடுங்க. அது என்ன காஸ்டோ எல்லாரும் ஷேர் பண்ணி கொடுத்துடலாம். ரைட் ரைட் ரைட். ஜோதிடத்தை சொல்லத்தான் முடியும், வெல்ல முடியாது. அத வந்து சூத்திரமா வச்சுக்கிறோம். நீங்க நம்மளே வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு, ஆஹா இதை நான் வென்று விடுவேன், நான் மிகவும் புத்திசாலியாக செயல்படுவேன், அந்த நேரம் நான் ரொம்பவும் சூதானமாக இருப்பேன் அப்படின்னா, கிரகம் லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கை காட்டிட்டு ரிவர்ஸ்ல வந்துடும். புரியுதா? எப்படி எல்லாம் அடிக்கும், ஆனா அடிச்சே தீரும். குடுக்குற கிரகம் குடுத்தே தீரும், அடிக்கிற கிரகம் அடிச்சே தீரும். நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அது அடிக்குமா கொடுக்குமா, கெடுக்குமா கொடுக்குமா, அதை வேணா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, மீண்டும் நாம் இரவு 8 மணிக்கு 5வது பாவகத்தின் அரிய செய்திகளை பார்ப்போம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இந்த லிங்கை வந்து அனுப்புங்கள். அதற்கு முன்பாக யாராவது ஒரு இன்றைக்கு புதிதாக வந்தவர் யாராவது ஒருவர் இந்த வகுப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று நம்புகிறேன். யாராவது ஒருத்தர் புதுசா வந்தவங்க? ஐயா வணக்கம் ஐயா. யாருமே புதுசா வரல. வணக்கம். திருப்பூர்ல இருந்து ரமேஷ்ங்க. கொஞ்சம் லிங்க் எனக்கு கொஞ்சம் லேட்டா கிடைச்சனால நான் இப்பதான் வந்தேங்க. இன்னைக்கு நான் புதுசா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். திருப்பூர் ஐயா, ரமேஷ். நான் வந்து இப்போ சரி சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சியா. லிங்க் வந்து நான் காலையில நேத்து நைட்டே போட்டேனே, நீங்க பாக்கலையா? காலையில தான் ஐயா கொஞ்சம் பார்த்தேன். ஓ அப்படியா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு 1 மணி நேரத்துல நைட் லிங்க் போட்டுருவோம். நைட் 8 மணிக்கு லிங்க் போட்டுருவோம். அதை நீங்க நைட் 8 மணிக்கு ரெடி ஆகிக்கீங்க. 8 to 9:30 உங்க ஆர்வத்தை பொறுத்து 10 மணி வரைக்கும் நடத்துவோம். ஓகேவா? சரிங்க. ஓகே ஓகே. இந்த கிளாஸை பத்தி கருத்து சொல்லுங்க. யாரு புதுசா இருக்கீங்க? லிங்க் போட்டாச்சு குரூப்ல. சார் ஐயா குருஜி வணக்கம். வணக்கம் குருவை போற்றி. ஓ வணக்கம். நம்ம விருந்தினர் சரவணன் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு, விளக்கங்கள் அதிக அழகா இருந்துச்சு. ஏன் ஜாதகத்தை அப்படியே ஒப்பிட்டு பார்த்தேன். வீடு எல்லாமே கரெக்டா இருக்குங்க. யாரு யாரு சூர்யா சார் சூரியன் நீக்கி விட்டுருங்க. சூரியன் சனி பரிவர்த்தனை 4ஆம் இடத்துல சனி பகவான், சூரியன் 10ஆம் இடமா இருக்காரு. சுக்கிர உச்சம். அந்த ஆமா லக்னாதி உச்சமா இருந்து 4ஆம் தேதி 10ஆம் தேதி பரிவர்த்தனை வந்தா வண்டி வாகனம் எல்லாம் வாங்குவோம், வீடு கட்டுவோம். அமைப்பு அழகா இருக்கு. விதிப்படி விதிப்படி உங்களுக்கு அமைஞ்சு அது நடந்திருக்கு. இது நடந்திருக்கு 100க்கு 100. ஓ இவர் சார் வந்து ஒரு நல்ல நண்பர், விருதுநகர்ல இருக்காரு, ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, ஜோதிடத்து மீது பாசம் உள்ள வெறி உடையவர் சரவணன். அவரை ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆகிக்கிங்க. ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்காரு அவர். ஓகேவா? ஜோதிடத்துல சமீபத்துல தான் எனக்கு போன்ல பேசினாரு, வீடியோ பார்த்துட்டு. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நம்ம சொன்ன அந்த ரூல்ஸ அவர் பொருத்தி பார்த்திருக்காரு. அது கரெக்டா இருக்குன்னு சொல்ல வர, அதான சொல்ல வரீங்க? உண்மையிலே 100% அப்படியே இருக்கு. எல்லா மற்ற விஷயங்கள் அந்த அழகா சொல்றீங்க. உங்க நகைச்சுவையான பேச்சு எல்லாமே நல்லா இருக்கு. கிளாஸ் நடத்த மாதிரி ஒரு ஐயா படிக்க மாதிரி. ஆமா ரொம்ப சந்தோஷம் ஐயா. இரவு சந்திப்போம். உங்களுக்கு என்ன வேலை, உங்களுக்கு என்ன சொல்லுங்க சொல்லுங்க. அதை சுக்கரன் சொல்ல வந்தீங்க. 1.5 மணி நேரம் கிளாஸ் நடந்ததுக்கு 1.5 மணி நேரம் மாதிரி தெரியல, ஒரு 15 நிமிஷம் மாதிரி தெரியுது. அவ்வளவு ஜாலியா வளருமா வளரணும். உங்களுடைய ஒரு மாத்திரை ஒண்ணு பிங்க் ஒயிட் தரம் போடுங்க. சரி சரி. அடுத்து வந்து இரவு 8 மணிக்கு நம்ம 5வது பாவத்தை பத்தி விரிவா பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மிக்க நன்றி வெங்கடேஷ். இறைவனுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.